அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் முகவரி நிகழ்வுக்கு வருகின்ற வந்துள்ள சிறப்பு அழைப்பாளர், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருவள்ளுவர் சதீஷ் உள்ளிட்ட அவையோரையும் நிகழ்வில் பங்கு கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தமிழ் நூல்கள் பிரிவில் முகவரி என்னும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் ஒரு ஆளுமையை பற்றியோ அல்லது அவரை பற்றிய அறிமுகமோ அல்லது எழுத்தாரை பற்றிய உரையோ நிகழ்த்தப்படுகிறது. அந்த வகையில் இன்று கலைமாமணி திரு சாத்மீகம் அவர்கள் மனதிற்கு மாத்திரை என்கிற நகைச்சுவை சிறப்புரை இனிதே துவங்குகிறது. நிகழ்வின் முத்தாய்ப்பாக இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவள்ளுவர் சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முகவரி நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் திருவள்ளுவர் சாத்மீகம் அவர்கள் நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவள்ளுவர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நன்றி ஐயா. தொடர்ந்து இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பற்றிய சிறு அறிமுகமாற்றிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவள்ளுவர் பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் முகவரி நிகழ்வில் மனதிற்கு மாத்திரை எனும் தலைப்பில் நகைச்சுவை மருந்தளித்து மக்கள் மனங்களில் மகிழ்ச்சியை விதைக்க வருகை புரிந்துள்ள கலைமாமணி சாத்மீகம் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அமைதியும் சமாதானமும் இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை சிந்தித்து செயல்பட்டு உயர்வான நிலைக்கு வர முடியும் என்கிற இவர் புதுவை மாநிலம் காரைக்காலில் திருமிகு தங்கவேல் திருமிகு ஜெயலட்சுமி அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கலைத்துறையிலும் மானுட சேவையிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகத்தான ஆளுமையான இவர் நகைச்சுவை நாடகங்கள் மூலம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல்வேறு ஊர்களிலும் முக்கிய பிரமுகர்களால் கௌரவிக்கப்பட்டவர். இயல், இசை, நாடகம் என முத்தமிழிலும் வல்லமை பெற்று HMC கலைக்குழு மற்றும் இயல் இசை நாடக சபா மூலம் மக்களின் பாராட்டை பெற்றவர். மத நல்லிணக்கம், அன்பு மற்றும் சமாதானம் ஆகியவற்றை தன் வாழ்நாள் கொள்கையாக கொண்டவர். ஆலிவ் பாஸ் என்ற உலக சமாதான சமூக சேவை அமைப்பை உருவாக்கி உலகளாவிய அமைதிக்காக பாடுபட்டு வருபவர். இவரது பன்முகத் திறமையை போற்றும் வகையில் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இவருக்கு பின்வரும் பட்டங்களை வழங்கி சிறப்பித்துள்ளனர். நகைச்சுவை தென்றல், கலை தென்றல், நாடக செம்மல், சகலகலா கலாய் மாமணி, மத நல்லிணக்க நாயகன், சமூக சிற்பி, சத்திய சித்திரை சாத்மீக முதலியான உள்ளவை குறிப்பிடத்தக்கவை. பிறர் குறைகள் கூறாது நிறைகள் பேசுவோம் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு வாழும் திரு சாத்மீகம் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் கலைப்பணியை தொடர்ந்து மக்கள் மனங்களை மகிழ்விக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. தொடர்ந்து மனதிற்கு மாத்திரை என்கிற சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். நன்றி. வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தினை கூறி வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்று வருகின்றேன். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்த கல்வித்துறை, பொதுநலத்துறை, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மதிப்புக்குரியும் டாக்டர் திருமதி காமாட்சி அவர்களுக்கும் மற்றும் தகவல் அலுவலர் மதிப்புக்குரிய திருமதி லட்சுமி அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து நூலக தகவல் அலுவலர்களுக்கும் நூலகத்தில் பணிபுரியும் அனைத்து பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனதிற்கு மாத்திரை என்ற தலைப்பில் நான் ஒன்றும் புதிதாக இங்கே பேச வரவில்லை. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை ஞாபகப்படுத்த வந்திருக்கின்றேன், அவ்வளவுதான். தெரியாத விஷயங்களை நான் பேசவில்லை. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மீண்டும் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றேன், அவ்வளவுதான். மனசுக்கு மாத்திரை. முதலில் எனக்கு கல்வி தந்த பள்ளிக்கு ஆரம்பத்தில் ஒரு சில வார்த்தைகள் நன்றி.
தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் வந்துங்க காரைக்காலில் வந்து 1வதுலேருந்து 7வது வரைக்கும் ஃப்ரெஞ்சு படித்தேன். தமிழும் ஃப்ரெஞ்சும் படித்தேன். 7வதுக்கு பிறகு வந்து கேட்டாங்க, தமிழும் ஆங்கிலமும் படிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, தமிழும் ஆங்கிலமும் படிப்பதற்கு விருப்பப்பட்டவர்கள் அந்த லைனில் போங்கன்னாங்க. உடனே எந்திச்சு அங்கே போயிட்டேன், ஃப்ரெஞ்சை விட்டுட்டேன். அந்த 7ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரெஞ்சு படித்தோம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரெஞ்சு படிக்கும் பொழுது அந்த பள்ளி பருவத்தில் மனதில் நிறைந்த ஒரு பாட்டு ஃப்ரெஞ்சு பாட்டு. ஃப்ரெஞ்சு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஃப்ரெஞ்சு பேசுகிறது கேட்டிருக்கீங்களா? மீண்டும் அந்த பாட்டை பாடணுன்னு ஒரு ஆசை உங்கள் முன்னாடி. அதனால தான் அந்த பாட்டை உங்கள்கிட்ட இப்போ பாடி காட்டுறேங்க. ஓகே. Le son fugitive le passe comme maison dans les greciers. Il faut marcher, il faut franchir l'espace, car notre temps est précieux. Le sang fugitive le passe comme maison dans les chrétiens. Il faut marcher, il faut franchir l'espace, car notre temps est précieux. Il petit navire, il petit navire, oge matalo navire sur fleuve. Il Méditerranée, il Méditerranée. Oge matalo navire sur fleuve. Il bija javi, il bija javi. Oge matalo navire sur fleuve. இது பிரெஞ்சு பாட்டுங்க. கிட்டத்தட்ட 50-55 வருடங்களுக்கு முன் என் மனதில் பதிந்தது. இன்று அதை வெளியில் கொண்டு வருவதற்கு உறுதியாக இருந்த உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து, எனக்கு உணவு, உடை, உறைவிடம், இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, மரியாதை, நாடகத்துறையில் தொடர்ந்து நான் முன்னேறுவதற்கு அத்தனை உதவிகளும் செய்த என்னுடைய இதயம் கனிந்த அஞ்சல் துறைக்கு என் நன்றிகளை இப்பொழுது நான் காணிக்கை விட்டுகின்றேன். அஞ்சல் துறைங்க உலக அளவில் அதிக அஞ்சல் அலுவலகம் கொண்ட அஞ்சல் துறை நம்ம இந்தியா தாங்க. இந்தியாவுக்கு நாம் எல்லாருக்கும் ரொம்ப பெருமைப்படணும். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி செல் கிடையாதுங்க, நெட்வொர்க் எதுவுமே கிடையாது. ஒன்லி டெலிஃபோன் மட்டும்தான். அதுவும் ஒருத்தர் 2 பேர் வீட்டில் தான் இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் தபால் தான். போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னா தனி ஒரு மரியாதை இருந்தது. அந்த சமயத்தில் முதலாக என்னோட 19 வயதில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணி, அப்போல்லாம் பியூசி பெரியவங்களுக்கு தெரியும், பியூசி படிக்கிறது நான் போகும்போது இன்ட்ரி வந்துட்டு எங்கள் அப்பாட்ட கேட்ட உடனே, நீ முதல்ல வேலையில் இன்ட்ரிக்கு போய் ஜாயின் பண்ணி வேலையை ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ நான் வந்து முதலாக தபால்காரராக அஞ்சல் துறையில் பணிபுரிந்தேன். அப்போலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பையன் மெட்ராஸ் ஊருக்கு போயிட்டா அந்த பையன் போய் லெட்டர் போட்டால் தான் வந்துட்டு செய்தியே தெரியும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க வந்து அங்கேருந்து ஒரு லெட்டர் போட்டால் தான் அவங்க வெளிநாட்டில் போய் சேர்ந்ததே தெரியும். ஒரு இன்டர்வியூ வரனா போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் தான், ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரனா போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் தான், வெளியிலேருந்து செக் அனுப்பலாம் போஸ்ட் ஆஃபீஸ் தான். இது உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இளமையான உள்ளவர் நிறைய பேர் இருக்கீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மனசு தெரிஞ்சுங்க. அப்போ இந்த போஸ்ட்மேன்றவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்துக்கிட்டு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் இங்கேருந்து அப்போ வந்து இப்போ பாருங்களேன், தபால் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கெலாம் நான் தான் தபால் கொடுப்பேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மருத்துவமனைன்னு போட்டு வந்துச்சுன்னா டாக்டர்ஸ் தபால், ஸ்டாஃப் நர்ஸ் தபால், மேல் நர்ஸ் தபால், நோயாளிகள் தபால் அத்தனையும் கட்டி ஒரு பாக்ஸில் போட்டு போயிட வேண்டியது தான். ஆனால் திரும்ப வந்து மறுநாள் பார்க்கும்பொழுது பேஷண்ட் இருக்காங்கள்ல,
அவங்களுக்குள்ள தபால் டெலிவரி ஆகாமல் அப்படியே கிடக்கும் அதில். இப்போ மனசு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அப்போ என்ன செய்வேன், மறுநாள்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவே தபால் கொடுப்பேன். டாக்டர்ஸ் கொடுப்பேன், ஸ்டாஃப் நர்ஸ் கொடுப்பேன், மேல் நர்ஸ் கொடுப்பேன், நோயாளிகள் மெட்டர்னிட்டி வார்டு வரைக்கும் தான் அங்கேயும் போய் கொண்டு கொடுத்துட்டு வருவேன் இங்கேருந்து. அப்படி கொடுக்கறதுனால குடும்பத்தில் ஒருத்தராக இந்த போஸ்ட் என்ற வாழ்க்கை தொடங்கிட்டு இருந்தது. அவ்வளோ சிறப்பான வாழ்க்கை. இதில் எவ்வளோ நிறைய நகைச்சுவையெல்லாம் வேறு நடந்திருக்கும் இங்கேருந்து. நான் தபால் எடுத்து ஆஸ்பத்திரி நுழைவேன். அப்போ டாக்டர் மதிப்புக்குரிய காளிரத்னம் அவர்கள் பாருங்கள், லைனில் அவ்வளோ பேர் இருப்பாங்க, வரிசையில் பேஷண்ட் அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தலையை காட்டணும் உள்ள உள்ளே போவேன். போனவுடனே என்ன செய்தி சொல்லுங்கள் போஸ்ட்மேன் வாங்க. சார் உங்களுக்கு 100 ரூபா பணம் வந்திருக்கு சார், மணி ஆர்டர்னு சொல்லுவாள். அப்படியா, எனக்கா? ஒரே சந்தோஷமாக போயிடும். யார்கிட்ட வந்திருக்கு? யாரோ சுந்தரம்மா. அடப்பாவி, இந்த பணம் வராதுன்னு நினச்சிங்க, வந்துட்டா பணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு 2 இடத்துல இன்ட்டு போட்டு கொடுப்பேன். கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வெரி ஹாப்பியாக போய்டும் இருக்கு. அப்போ சொல்லுங்கள் என்ன போஸ்ட் பண்ண? இல்லை சார் பையனுக்கு 2 நாள் ஜுரம், அதனால தான் பார்க்குறேன். ஜுரமானு சொல்லிவிட்டு மாத்திரையை கொடுத்து எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பார். எவ்வளோ பெரிய பாருங்க. போஸ்ட் பண்ண அவ்வளோ தூரத்து குடும்பத்தில் ஒருத்தர் போனார். அதோடு இல்லை, தயவுப்படி இப்போலாம் சிரிப்பு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் சிரிச்சா தான் மேற்கொண்டு என்னால் சொல்ல முடியும். ஆனால் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த போஸ்ட்மேன் லைஃப்பில் ஒரு சிரிப்பை நான் சொல்கிறேங்க. இது வரைக்கும் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்படி தான் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக தபால் கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிற சூழ்நிலை வச்சு கொஞ்சோண்டு தபால் தான் மீதி இருந்தது. அப்போ ஒரு அம்மாவோட வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டார். 2-3 நாளாக என்கிட்ட தபால் போட்டிருக்காருன்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். அன்றைக்கி தபால் வச்சு எடுத்துக்கிட்டு போனேன். சாப்பிட்ற டைமுக்கு அங்கே போனாங்க. 1 மணி 2 மணி இருக்கும். அந்த வீட்டில் போகிறேங்க, பிரியாணி வாடை அடிக்குது. பசி தாங்கலை எனக்கு. அந்த பிரியாணி வாடையே பசியை தூக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தபால் கொடுத்து நேரம் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். போயிட்டு உடனே அம்மா இருக்கீங்களான்னு சொன்னேன். தபால்காரங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தாருங்க. வந்த பிறகு தபால் வந்திருக்கம்மா, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாரு. தபால்காரங்களே நில்லுங்க கொஞ்சம். அந்த பிறகு ஆஹா பிரியாணி சாப்பிட்றதுல நிற்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனசில் முடிவு பண்ணிட்டேன், என்னடா செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, தபால்காரங்களே நீங்கள் தட்டில் சாப்பிடுங்களா இலையில் சாப்பிடுங்களாட்டாங்க. என்னங்க நினைப்பீங்க நீங்கள்? சாப்பிட்றது சொல்லிட்டாங்கன்னு, சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஏம்மா நான் டியூட்டி டைமில் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், தெரியுதா, சும்மா விடுங்கம்மான்னு சொன்னேன். அது சொல்லுங்கள் தபால்காரர், தட்டில் சாப்பிடுங்களா இலையில் சாப்பிடுங்களான்னு கேட்டாங்க. அது என்னம்மா நீங்கள் டியூட்டி டைமில் என்ன போய் இப்படி இது பண்ணுறீங்களே, என்ன போங்க பேசாமல் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்து தபால்காரங்கள சொல்லுங்கட்டண்ணே, தட்டில் சாப்பிடுங்க இலையில் சாப்பிடுவீங்கள, என்ன விட மாட்டாங்க போல இருக்க. சரி இப்போ சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு மீதி இந்த தபாலை கட்டி கையில் வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும்போது டக்குன்னு வீட்டுள்ள போனாங்க. ஒரு வாழையிலோட எழுந்தாங்க. என்னம்மா இதுன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, கோடி கடையில் மளிகை கடை வச்சுருக்காருங்களே, அவன் அந்த கடையில் வேலை செய்கிற வந்தான். அவர் கடை முதலாளி 6 வாழையில் கேட்டார் அப்படின்னு கேட்டான். போய் கொள்ளையில் வெட்டிக்கிறான்னு சொல்லிவிட்டேன். இவன் 6 வேலை தானே வெட்டணும், 7 வாழை வெட்டிட்டான். நான் உடனே நினைஞ்சிட்டேன், 6 வாழையை கொடுத்து அனுப்பி 1 வாழையை நான் வச்சுட்டேன். இருந்து நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த வாழையிலையை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் என்ன தெரியுமா செஞ்சேன், நம்மளை யாராவது பார்த்துட்டாங்களான்னு தான் திரும்பி பார்த்த முடியும். அப்பாடா யாரும் பார்க்கல, இந்த அசிங்கம் அவமானமும் நம்மளோட போயிட்டு. அவங்களுக்கு எதாக இருந்தாலும் போஸ்ட்மேன் கொடுக்கணும்னு நினச்சாங்களே தவிர என்னுடைய எண்ணங்கள்லாம் வீணாக போகுதுன்னு நினைக்கல. அது மாதிரி இருக்குங்க. அதோட இன்னொரு வேடிக்கை கேளுங்களேன். இந்த போஸ்ட்மேன் லைஃப்பில் நான் விஷயத்துக்கு அப்புறம் வந்துடுறேன். ஆண்களுக்கு பாவாடைன்னு ஒரு பேர் இருந்தது, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாவாடைக்கு ஒரு மணியார் வந்துட்டுங்க. தீபாவளி சமயத்தில்ங்க, நான் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேங்க, இந்த கல்யாணம் ஆன மரும பிள்ளைக்கெல்லாம் தீபாவளி வருஷம் மாமனார் அனுப்புவாங்க. ஒரு தீபாவளிக்கு மட்டும் வரலைன்னா வீட்டில் பெரிய ரகலம் நடக்கும். ஏன்னா மரும பிள்ளை தேஞ்சிட்டார் அவங்க அப்பாவுக்கு, பணத்தை காணும், மாலதி சொல்லு, அப்புறமா அந்த மரும பிள்ளை குணத்தை காட்ட ரொம்ப கெட்டுப்படுன்னு சொல்லு, அப்படிலாம் பேசுவாங்க. அதனால் போஸ்ட்மேன் இருக்க நாங்கள் என்ன செய்வோம்னா, தீபாவளிக்கு மணியார் பிள்ளைன்னு புருஷன் படம் சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் 200 மணியார் 300 மணியார் வருங்க. ஒவ்வொரு வீடாக பார்த்து அத்தனை பேருக்கும் கொண்டு மணியார் கொடுத்துட்டு போய் நைட்டு 7-8 மணியாக இருந்தாலும் அதில் நானும் ஒருத்தன். அப்படி ஒரு மணியார் கொடுக்குறத நான் போகிறேன். இங்கேருந்து கிராமத்தில் இருக்க அந்த பாவாடை 4 கிலோமீட்டர் சைக்கிள் முடிச்சுக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட போகிறேன். பார்த்தாரு, நான் பாவாடாண்ணா வாங்க, உங்களுக்கு மணியார் வந்திருக்கு, அனுப்பிட்டார மாமனார். நல்ல கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன். சரி கொண்டான்னு சொல்லிவிட்டு, எவ்வளோங்க, 20 ரூபா பணம் அனுப்பியிருக்காரு, அவ்வளோதான். அப்போ 20 ரூபான்னு பெரிய காசு. உடனே 2 இன்ட்டு மணியாருக்கு 2 கையெழுத்து போடணுங்க. எல்லாம் தெரியுங்களா, 2 இடத்துல இன்ட்டு பண்ணி கொடுத்தா கையெழுத்து போட்டு கொடுத்தார். வாங்கிட்டு மறுபடியும் ஒரு 4 கிலோமீட்டர் கடைன்னு வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு விட்டார். போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தாங்க அன்னைக்கு வேலையை அன்னைக்கே முடிக்கலாம், பெண்டிங்கே கிடையாது.
காலையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவு சொல்ல பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் கணக்கை முடிக்கும்போது அந்த அக்கௌண்ட் டேலி ஆகிடணும், பெண்டிங்கே வைக்க முடியாது. அந்த சூழல் இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், இருந்தேன். அப்போ போஸ்ட் மாஸ்டர் சாத்வீகம் அப்படின்னாரு. சார் அப்படின்னா இங்கே வாங்க, மக்கள்கிட்ட மணியாளுக்கு கையெழுத்து போட சொல்லிவிட்டு நீங்கள் நான் தூங்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்டார். தூங்கிட்டா சார்? அப்படிலாம் இல்லை சார். நான் இதை பாருங்கள், பாவாடன்ற யாருக்கோ மணியார் கொடுத்தீங்க, அப்புறம் என்ன கையெழுத்து போட்டுருக்காரு பாருங்க அப்படின்னா. பார்க்குறேங்க, பாவாடன்ற கையெழுத்தில் வாவண்ணா விட்டுட்டு பாடைன்னு போட்டு வச்சுருக்காரு. எப்படி இருக்குங்க? என்ன போட்டிருக்கு? பாடைன்னு போட்டிருக்காரு. யாருக்கு பாடைங்க இது? என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னாரு. கடவுளே சார், ப்ளீஸ் சார், 4 கிலோமீட்டர் நான் போயிட்டு வந்திருக்கேன் சார், நாளைக்கு வாங்கி கொடுத்துறோம். நோ 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 போஸ்ட் ஆஃபீஸில் அன்னைக்கு வேலை எனக்கு முடிச்சே ஆகணும். என்ன செய்றீங்க? நேராக போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. 4 கிலோமீட்டர் மறுபடியும் போகிறேங்க இங்கேருந்து. 4 கிலோமீட்டர் போயிட்டு அவரை பார்த்துட்டு, என்ன கையெழுத்துக்கு உங்களுக்கு போட தெரியாதுண்ணே, பாவாடைக்கு என்ன விட்டுருக்கீங்க பாருங்கள். அட வாவாண்ணா விட்டுட்டேங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு உடனே வாங்கி திரும்பியும் வாவாண்ணா போட்டு கொடுத்தார். எடுத்து வச்சு சைக்கிள் கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னே யோசனை வந்துட்டு, மாடி வச்சு தப்பு பண்ணியிருக்க போகிறான்னு சொல்லிவிட்டு உடனே இறங்கி மணியாரை பிரித்து பார்க்குறேங்க, பாடைன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு அந்தாண்ட வாவாண்ணாவை போட்டு வச்சுருக்காருங்க, பாடை வான்னு. என்ன செய்வீங்க நீங்கள்? அவர்கிட்ட போய் என்னங்க கையெழுத்து போட்டுக்கின்றேன், என்னங்க ஒரே கோச்சிக்கிறீங்க, இடையில வாவாண்ணா போகிறதுக்கு இடம் இருக்காதான், கடைசியில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போங்க பேசாமல். அவர் அடிச்சுட்டு கழுத்து வாங்கிட்டுட்டாங்க. இந்த மாதிரிலாம் வேடிக்கை நடக்குங்க. அதில் இன்னொரு விஷயம், ஒரு மிலிட்ரி கார்ட்டு கொடுத்த தர்பாரணியவன் பேர், மிலிட்ரி கார்ட்டு கொண்டு மணியார் கொடுக்குறா, அந்த மணியார் ஃபார்மை கொடுத்த உடனே ஒரு கையெழுத்து போட்டார், பணத்தை கேட்டார். சார் 2 கையெழுத்து போடணும் சார்ண்ணே. எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் பணத்தை கொடுங்க அப்படின்னு. சார் மணியாருக்கு 2 கையெழுத்து போடணும் சார் அப்படின்ட்டாரு. சார் நீங்கள் ஒரு கையெழுத்து தான் போட்டிருக்கீங்க, இல்லை பாருங்கள் 2 கையெழுத்து போட்டோன்னா உங்கள்கிட்டலாம் பணத்தை வாங்கிட்ட மாதிரி அர்த்தமாயிடும். அந்த 2 கையெழுத்து போட மாட்டேன், அதனால் நீங்கள் இந்த ஒரு கையெழுத்து போட்டிருக்க பணத்தை கொடுங்க, பணத்தை இப்படியும் இருக்காங்க. இப்படி அஞ்சல் அலுவலகத்தில் இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் சிரமப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டாக அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படி இருந்தோம்னு வச்சிங்களேன். எதுக்காக இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒரு சின்னோண்டு விஷயம். இன்றைக்கி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளுக்குள்ள பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த போரில் அமைதி ஏற்பட்டு மீண்டும் மக்கள் அமைதியாக வேண்டும் என்று ஒரு கூட்டு பிரார்த்தனை. வார்த்தைக்கு வலிமை உண்டு, நம் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் வலிமை உண்டு. இந்த கூட்டு பிரார்த்தனை அனைவருடைய எண்ணங்களும் ஒன்று சேரும் பொழுது நிச்சயமாக ஏதோ ஒன்று அங்கே நடக்கும். அதனால் ஒரு நிமிடம் கண்ணை மூடி மனதுக்குள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி உண்டாக வேண்டும். எந்த நாடுன்னு சொல்ல வேணாங்க, போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி உண்டாக வேண்டும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளே சொல்லுங்க ப்ளீஸ். உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி உண்டாக வேண்டும். 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 2 முறை நீங்களும் சொல்லலாம். போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி உண்டாக வேண்டும். 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 நன்றி 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 நன்றி. நிச்சயமாக அமைதி உண்டாகுங்க. வார்த்தைக்கு வலிமை எதுக்கு சொன்னாங்க, வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. எப்படின்னா, சின்ன ஒரு கதை இருக்கு. அதுக்கு ஒரு ஊரில் பெரிய ஒரு பராக்கிரமசாலி,
அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் சும்மா வந்து பேசுகிறோட பட்டை அடிஞ்சு படா அந்த என்னடா பெரிய பண்ணி படா படா அப்படின்னு எல்லாரையும் கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த கிராமத்தில் சாப்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க தவிர பயந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம். அப்போ ஒரு நாள் இந்த வெளியூர்லேருந்து கிராமத்துக்கு ஒரு ஆள் வராரு. வந்துட்டு என்னப்பா இந்த ஊரில் எல்லாம் சாப்பிட்றீங்க போறீங்க ஒரே சோகமாக பார்த்துக்கிட்டீங்க என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. அதையும் கேட்குறீங்க, இங்கே ஒரு பெரிய ஜாம்பியன் பலசாலி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட யாரும் பேசுனாலும் போய் இங்கே அரைஞ்சிடுவாருங்க, அதனால் என்ன செய்யன்னு தெரியல அதை யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைப்பா, அவர் எங்கேன்னார், ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு, இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காரு, ஒரு 3 கிலோமீட்டர் அந்தாண்டு இருக்காரு, நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு 4 பேர்த்தையும் செய்தியை சொல்கிறேன், 3/4 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் நிற்க வச்சு நான் சொல்கிற செய்தி அவர்கிட்ட சொல்லுங்கள் எல்லாம் சரியாப்படுன்னு சொன்னார். அப்படியான்னு சொல்லிவிட்டு என்ன சீன் ஒருத்தர் 4 பேரும் கேட்டுக்கிட்டாங்க. 4 பேரும் நின்றுக்கிட்டாங்க. அந்த பயிலும் அங்கேருந்து டால் ஃபிகர் அப்படியே வராரு. வந்த உடனே முதல்ல சொல்லி கொடுத்த மொத்தம் சொல்ல ஆரம்பித்தார். இங்கேருந்து, ஐயா வணக்கம்ண்ணா அப்படின்னா, என்னடா அப்படின்னாரு. இல்லை எப்போதும் போல் எல்லாமே இன்றைக்கி முகத்தில் கொஞ்சம் பெரிய வாட்டமாக இருக்கீங்க, முகத்தெல்லாம் வேர்த்து இருக்குன்னு சொன்னார். எனக்கு வாட்டமாக இருக்குது, முகம் வேர்த்துருக்கா, ஐ போடா அந்த இடம் ஆளை பாருங்களா போடா அப்படின்னு சொன்னார். இங்கிட்ட போன உடனே அவன் போயிட்டான். நமக்கு வேர்க்கிறது அது முகம் வாட்டமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அத்தை வந்துண்ணா அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே, இல்லைண்ணா கண்ணு முஞ்செல்லாம் உள்ளே போய் கிடக்கு, இப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்றான். கண்ணை வச்சு உள்ளே போயிருக்கா, ஏய் பட்டத்து மூஞ்சல போலாந்தடம் போலாந்தடம் அப்படின்னு சொன்னார். அந்த போயிட்டார். அத்தை என்ன கண்ணு முஞ்செல்லாம் உள்ளே போயிருக்கணும், நட கொஞ்சம் தளர்ந்துட்டு இருக்கு. 3ஆம் முக்கா கொண்டு போனார். அண்ணே என்னென்ன இப்படி ஆகிட்டீங்க, ஐயோ அண்ணே அனுப்பிங்க நீங்கள் பயமாக இருக்குது, அப்படியே கண்ணு முஞ்செல்லாம் உள்ளே போய் நட தடுமாறி கீழே விழுந்துற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். நானா நட தடுமாட்டேன் ஏய் அப்படின்னு அவனே தாண்டி பிடிக்கிற மாதிரி வந்துட்டான். இங்கிருந்து போடா வெளியேன்னு சொல்லிவிட்டு தட்டி விட்டு அண்டாண்ட விட்டுட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அவனு சொன்ன போட நடக்க தடை நடுமாறுது அப்படியே போகிறான். 4ஆவட்டு போனான். ஐயோ ஐயோ அண்ணே யாராச்சும் கூப்பிடுங்கண்ணே, உங்களுக்கு ஏதாச்சும் ஆடி என்ன உயிருக்கு ஆபத்து வந்துட்டு போயிட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு ஓணும் அப்பான்னு வச்சுட்டான். எனக்கு ஆயிட்டா ஐயோ ஐயோ நான் அப்படியே தோந்து விழுந்துட்டான். வார்த்தைக்கு வலிமை. 4 பேர் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது அது எஃபெக்ட் ஆகிடுது. இது உண்மை. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கு மிகவும் நல்லதாக பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம சொல்லிங்க, ஒரு நாடுகளுக்கும் சொல்லலை, கடவுளுக்கு தெரியுங்க எந்த நாடகம்னு சொல்லிவிட்டு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு கோயில் ஓரமாக 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது யாசகம் கேட்குறவங்க. நான் ஒரு நாள் வாக்கிங் வந்துட்டுருக்கேன். வாக்கிங்கில் ஒன்று சொல்கிறேங்க, வயசில் பெரியவங்க பிபிக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை. காலையில் ஒரு 3/4 மணி நேரம், மாலையில் ஒரு 3/4 மணி நேரம் வாக்கிங் இருந்தாலே போதும். அப்படி வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த கோயில் உட்காந்து யாசகம் கேட்குறாங்களே அவங்க, ஐயான்னு எனக்கு கூப்பிட்டேன். ஆஹா காசு கேட்க போகிறாங்க அப்புறம் இருக்குது, காசு வேறு எடுக்காமல் வந்துட்டேன்னு சொல்லிட்டு, தம்பி நாளைக்கு வரும்போது தரேன், அதுக்கு இல்லையா கொஞ்சம் வாங்க அப்படின்னா. கிட்ட வந்தாலும் காசு இல்லை தான், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு போனேன். இங்கேருந்து பாடுன்னு ஐயா அப்படின்னா சொல்ல தம்பின்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை ஐயா, இந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து 500 சேர்த்துட்டேன். இந்த 500 சில்லற காசையும் 500 நோட்டாக மாற்றிட்டேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 500 நோட்டை வாசலில் இருக்க உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு. ஏன் நீ போய் ஓட அப்படின்னு பார்க்குறேங்க. அந்த ஆளுக்கு 2 காலுமே கிடையாது. 500 பணத்தை கொண்டு போய் உண்டியில் போட சொன்னார். பார்த்து அப்படியே மெய் மறந்துட்டேன். இல்லை இப்படி ஒரு ஆள் சொல்லிவிட்டு டக்குன்னு 500 வாங்கிட்டு கோயில் வாசலில் உண்டியல் இருக்கான்னு போய் தேடி பார்க்குறேன், உண்டியலே இல்லை. அவர் கோயில் உள்ளே பார்க்குறேன், கிரில்லு கேட்டு, ஆனால் உள்ளே போகிறது பணம் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க கோயில் பூட்டியிருக்கு. எவருப்பா கோயில் பூட்டியிருக்கு, பணத்தை உள்ளே தான் போடணும், உள்ளே போட்டோன்னு வச்சுக்கேன் நல்லா இருக்காதுப்பான்னு சொன்னேன். கோயிலை திறக்கிறவங்க பணத்தை எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ஆள் சொன்னார், சார் உள்ளே போடுங்க சார், நீங்கள் கோயில் திறக்கிறோம் எடுத்துகிட்டு போட்டோம், கடவுளுக்கு தெரியல சார் யார் பண்ணலான்னு அப்படின்னா. அப்படி டச்சுன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. நம்ம அது தெரியாமல் நாம் செய்கிறதுலாம் பேர் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், நம்ம பேர் வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம என்ன செய்யணும் கடவுளுக்கு தெரியுமில்ல அப்படின்னாரு. அதே கோயிலில் தாங்க எதுவும் நடந்தது. சுத்தமாக பிரிவில் மாற்றுத்திறனாளி கண்டே தெரியாது அவருக்கு. அவர் என்ன செய்வார்னா, டெய்லி கோயிலுக்கு வருவாருங்க. கோயிலுக்கு நேராக சாமிக்கிட்ட போவார், சாமி கும்பிடவே மாட்டார். அப்படியே லைட்டில் திரும்பி உண்டியில் காசை போட்டு வெளியே வந்துடுவார். இப்படியே அப்படியே டெய்லி செஞ்சுக்கிட்டு இருப்பார். இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது நேராக வரான், சாமியை கும்பிட்ற மாட்டான், நேராக உண்டியில் காசை போட்டு வெளியே போயிடுறான். இங்கேருந்து விடக்கூடாது கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் பார்த்தேன், நில்லுப்பா நானும் உன்னை பார்க்குறேன், நேராக வர சாமிக்கிட்ட எதுவும் கும்பிட மாட்டேன், நேராக போயிட்டு உண்டியில் காசை போட்டு வெளியே போயிடு, என்ன செய்தி சொல்லு அப்படின்றாரு. வேற உள்ள என்ன, எனக்கே கண்ணு தெரியாது, அதை நினச்சி நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
நான் போய் சாமிகிட்ட போய் நின்று வேண்டும்போது கடவுள் பார்த்துட்டு ஐயோ இவன் நான் கண்ணு தெரியாமல் படைச்சிட்டவேன்னு அவர் வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தானே நான் அங்கே போய் வேண்டாமல் அப்படி காசை போட்டு போகிறேன். சே, இது எப்படி இங்கே வேண்டதில்லை? கடவுள் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி பாருங்க, எவ்வளோ பெரிய பாருங்க. சரிங்க, இந்த கொஞ்ச நேரம் ஆகிட்டா கொஞ்சம் டீ சாப்பிட்ற நேரம் டீ இன்னொன்று ஞாபகம் வருதுங்க. முக்கியமான செய்தி, ஒரு நகைச்சுவை தான் இது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபம் என்பது தான் 10 நோயை வந்து உள்ளே கொண்டு போகுதுங்க. நமக்கு ஏற்படுற கோபத்தால் தான் பிபி சுகர் வந்து நோய் உண்டாகுது. சிரிக்கும் போது உள்ளே இருக்க 10 நோய் கூட இன்னும் ஒரு 10 நோய் சேர்த்தே வெளியே போயிடுதுங்க. இது ஒரு சூழ்நிலை. இந்த நிமிஷத்தில் ஒரு மாடியில் ஒரு பெரியவர் குடியிருந்துருக்காரு. அவருக்கு டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒருத்தர் காப்பி கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் காப்பி குடிச்சிட்டு பார்க்குறாரு, பெரியவருக்கு சிந்தனை, என்னடா அது காலையிலையும் மாலையிலையும் டம்ளரில் வழிய காப்பி கொண்டாந்து கொடுக்குறான் நம்ம வேலைக்காரன். அது அப்படி மாடி ஏறி கொண்டாந்து கொடுக்குறான், ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் எப்படி கொடுக்குறான்? அடடே, பெரிய டேலண்ட் பர்சன்ட் அவன், வந்தவொடனே அவனை கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காப்பி எடுத்துக்கிட்டு வரான். டேய் கொஞ்சம் நெல், ஏன்னா ஒரு டம்ளரில் வழிய காப்பி எடுத்துக்கிட்டு மாடி ஏறி வந்து கொடுக்குற, அது எப்படி ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் கொடுக்குற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், அட என்னையா ஏதோ ஒரு பெருசாக பேசுகிறீங்க, மாடி ஏறும்போது அந்த காப்பியை வாயில் ஊற்றி அடக்கிக்குவேன், மேலே வந்தோன்னு கொப்பளிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். அவர் நினைச்சாரு, ஆன்னு சாஞ்சிட்டார். அதாங்க சாப்பிட்ற விஷயத்த ரொம்ப எதுக்கு என்னன்னு கிண்டலாம் கூடாது. கிண்டணும் இப்படி தான் ஏடா கூடமாக வந்துடும் இங்கேருந்து. இதோட என்னன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உழுந்து சுருக்கிடுங்க அவர் காமெடிக்கலாம். கணவன் மனைவி இந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நகைச்சுவை பகுதிங்க. அந்த காலத்தில் மனைவிலாம் 70 வருஷங்களுக்கு முன்னாடி மனைவிலாம் கணவன் என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கலைவாணர் என்ன செய்வார்னா, பெரிய கடவுள் பக்தி கொண்டவங்களுக்கெல்லாம் தாராளமாக செய்வார். வாரம் அவர் ஒரு பெரிய பணக்காரங்க, கலைவாணர் கேரக்டருக்கு பெரிய பணக்காரர். வாரம் பக்த கோடிகள் வீட்டுக்கு வர வச்சு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு என்ன செய்வாருங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பார். அப்போ மனைவி என்ன செய்வாங்கன்னா, டிஎம் முதல்ல தான், என்னடா அது வாரம் வடை பாயச சாப்பாடை போட்டு வீட்டில் உள்ள சாமான்லாம் கொடுத்து போயிட்டுருக்காரு, 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் நம்ம நோட்டுக்கு உதவ போல இருக்கே அப்படின்ட்டு புருஷன்கிட்ட எப்படி சொல்லவே முடியாதுங்க. அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க, பக்த கோடிகள் எல்லாம் வந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம். வந்துட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு, அலமோ சுவாமி இதை வந்துட்டேன்றார். மனைவி கூப்பிட்ற, அலமோ வந்துட்டு சாமி, பக்த கோடிகள்லாம் வந்துடுவாங்க, எல்லாரையும் உட்கார வச்சுட்டுமா நான் போய் சாணம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு போவார். சரிங்க அனுப்பிட்டோம். அப்போ வடை பாயாசம் சொஞ்சி லட்டு கிட்டு எல்லாம் சமைச்சு வரிசலாக வச்சுருவாங்க. பக்த கோடியில் ஒருத்தர் நிறைஞ்சி எல்லாம் உட்காந்துடுறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த சமைச்சு வச்சுருக்காங்களே அந்த பாத்திரத்து கூட அந்த பதார்த்தத்து கூட ஒரு உலக்கையும் கொண்டாந்து வச்சுருவாங்க. உலக்கையும் கொண்டாந்து வச்சுட்ட பிறகு உட்காந்துருந்தாங்களே சாமியார்லாம் பார்த்துட்டு, என்னடா இது எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம், வித்தியாசமாக இன்றைக்கி உலக்க இருக்க என்னன்னு தெரியலையே, ஏப்பா உனக்கு தெரியுதா அர்த்தம், ஏப்பா உனக்கு தெரியுதானுக்க தெரியலையே, சரி அம்மாக்கிட்டே கேட்டுறோம். அம்மா அப்படின்னா, சுவாமி கூட்டிங்களா அப்படின்னா, இல்லை இவ்வளோ நாளாக எங்களுக்கு வரும்போது வடை பாயசம் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து வேண்டிய பொருள்கள்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பீங்க, வழக்கத்துக்கு மாறா ஒரு உலக்க இருக்கே அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாரு. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த வருஷம் இந்த வாரத்தில் எங்கள் வீட்டுக்காரரு உங்களுக்கு வடை பாயசம் சாப்பாடு போட்டு ஒருத்தருக்கும் உலக்க அடி கொடுக்கணும்னு உலக்கி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. உலக்கடியா? உலக்கடி எனக்கு ஒத்துக்காதாப்பா. அவனை பார்த்து ஒத்துக்குமா உனக்கு? எனக்கும் ஒத்துக்காதுப்பா. உலக்கடி வச்சா முதுகு அப்படியே பழுத்து போடும்ப்பா. ஐயோ இது நடான்னு சொல்லிவிட்டு அந்த கடைசியில் 4 பேர் போயிட்டான், இந்த கடைசி 4 பேர் போயிட்டான். இப்படியே போய் ஒரு ஆள் கூட உள்ள இல்லைங்க உலக்கடின்னு. இங்கேருந்து குளிச்சுட்டு வராரு, அலமோ அப்படின்றாரு. சுவாமி என்னது ஒரு பக்தரோட காணும், என்ன ஆச்சுன்னு? சாமி ஒரு பெரிய தப்பு நடந்துட்டு சாமி அப்படின்னு சொன்னான். என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த உலக்கையை வந்து சாமியார்லாம் கேட்டாங்க, உங்களை கேட்டுக்கிட்டு தான் கொடுக்கணும்னு சொன்னேன், எல்லாம் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. அட பாவி, இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டீங்க, எடு உலக்கையன்னு சொல்லிவிட்டு சாமி நில்லுங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு வேணாம், ஓட திரையரங்கமே கடைசிருக்கீங்க. மனைவி புத்திசாலித்தனமாக நான் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சால் புருஷனை எழுத்து பேசவில்லை. எப்படிங்க, எப்படி பேசுங்க? அதே போல் இப்போ முடியுங்களா? முடியறது கஷ்டம். இங்கேருந்து
இது எப்படின்னு சொன்னால் இப்படி கணவன் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் பாருங்கள், நான் போயிட்டு இருந்தேன், என்னை பார்த்தார் அவர். அண்ணே வாங்க, எங்கள் வீட்டுக்கு அந்த 10 நிமிஷம் வந்துருப்பாங்க அப்படின்னாரு. என்ன தம்பி, நான் அவசரம் போயிட்டு அண்ணே வாங்கின ஒரு சின்ன பஞ்சாயத்துண்ணே, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 2 நாளாக சண்டைண்ணா, நீங்கள் வாங்கினேன் சொன்னேன். என்ன தம்பின்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். என்ன சண்டைண்ணே? அண்ணே மேலே பாருங்கள் செவத்தில். ஆமாம், அம்மா அப்பா போட்டேன். இது எங்கள் அம்மா அப்பா போட்டோம். மாலை போட்டிருக்கேன், அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அந்தாண்ட பாருங்க என் மனைவியோட அம்மா அப்பா, அவங்களுக்கு மாலை போட்டிருக்கேன். ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு மாலை போட்டுருக்கலாம், அவங்க அம்மா அப்பா படத்துக்கு மாலை போடணுன்னு என் வீட்டுக்காரி சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். இது என்னப்பா இது, உங்கள் அம்மா அப்பாவுக்கு மாலை போட்டு வச்சுருக்கேன், அதே போல் அவங்க அம்மாவுக்கு மாலை போட்டு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். நான் என்ன அவங்களும் ஒய்ஃப் உடனே பேசுனாங்க. அண்ணே அவரே சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு 5 3 அறுபது அவரே செய்ததாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு துணி மணி எனக்கு நகை எல்லாம் வாங்கிட்டு அவராக இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு மாலை போட்டு எனக்கு உரிமை இருக்கு, நான் செஞ்சுருக்கணும். அது வாஸ்தவம் தான் தம்பி, வாஸ்தவம் தான். நீனே சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் நீயே செய்கிறதா இருக்கட்டும், நான் மனைவின்றவங்க கூட இருந்தால் இவ்வளவும் சரிக்கிறப்பா, அவங்களுக்கு சம பங்கு உண்டு. அந்த பொண்ணு மாலை போட்டு வச்சு சரிதான்ப்பான்னு சொன்னேன். என்ன சரிதான், என்ன புரிஞ்சாமல் பேசுகிறீங்க? அவங்க அம்மா அப்பா இன்னும் சாவல் என்ன உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னா விதண்டாவாதங்க, இது விதண்டாவாதம். என்னங்க, அவங்க அம்மாவை போட்டுருந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு இது மாலை போட்டு வச்சுக்கணும்னு சொல்கிறதுங்க, விதண்டாவாதம் தானே இது பாருங்கள். அப்புறமா இன்னொருங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ அந்த மனைவியோட கேப்டர் முடிஞ்சுட்டு இப்போ என்னென்னா மனைவியை கேட்டால் பதட்டமாகவே நம்ம பேர் இருப்பாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? நம்ம பேரில் இப்போ காலம் மலையேறிட்டுங்க. இப்போது நான் வந்து நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுறேன், பதட்டத்திலே இருப்பாங்க. அப்படி முருகேசன்ற ஒரு வீட்டுக்குள்ளே உட்காரும்போது மனைவி நினச்சி அப்படியே பதட்டத்திலே இருப்பார். டக்குன்னு மனைவி சத்தம் கழிச்சு என்னென்னு பதட்டிகிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்காரு. மனைவி வந்து என்ன செய்கிறீங்க? இல்லை சும்மா தான் இருக்கேன். நான் வாசலில் இருக்க முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் உடச்சிட்டு வர சொன்னேன். உட்காந்துக்கிட்டீங்களா? இதோ போகிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறார். எங்கே போகிறீங்க? வீட்டுக்குள்ளே போகிறீங்க. சரி தப்பு, நான் வெளியே போகிறேன்னு வெளியே போகிறார். அப்படி பார்த்துட்டு இருக்கார். வெளியே போனார், அந்த பதட்டத்திலேயே மரத்தை ஏறினார். முருங்கைக்காய் பறக்கிற இடத்துல மரத்தோடு பொத்துன்னு விழுந்துட்டார். மூச்சையாக கிடக்கார். ஓட்டில் போகிறவங்க பார்த்துட்டு ஐயோ முருகேசனை வீட்டுக்கு தூக்கிட்டு போட்டாங்க. டாக்டர் பொண்ணு வந்துட்டார். டாக்டர் வந்து பார்த்துட்டு இறந்துட்டார் இவர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் முருகேசன் படுத்துக்கிட்டு என்னடா அது, நம்ம உயிரோடு தானே இருக்கோம், டாக்டர் தான் செத்துட்டேன்னு நம்மளை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக சத்தம் கொடுத்து, டாக்டர் நான் சாவலை டாக்டர், உயிரோடு தான் இருக்கிறேன்னாரு. அவங்க ஒய்ஃபு வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க, டாக்டருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் சொல்கிறது செய்யுங்க அப்படின்ட்டார். உடனே நம்ம வந்து அப்படியே தலை குடிச்சு அதுக்கு சொல்கிறேன்னாங்க. இப்போ நிலைமை கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுங்க. அப்புறமா முக்கியமானதுனாங்க ஆடிப்பாஸ்னு ஒரு அமைப்பு நான் உருவாக்குறதாங்க. அந்த அமைப்பு எப்படி உருவானுச்சுன்னு உங்கள் பார்வைக்கெல்லாம் சொல்கிறேங்க. ஆடியோ சரியாக வருதா உங்களுக்கு? நல்லா கேட்குதா? எக்கோ அடிக்குதா? ஏன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து உயிர் கொடுக்குறதே ஆடியோ தாங்க. லைட்டுக்கிட்டு எதுவும் இல்லாமல் போகிறாரு. இந்த ஆடியோ மட்டும் நல்லா போகலன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து நல்லா கொண்டு முடியுது. அதனால் வந்து ஒரு இதுன்னு வச்சிங்களேன், அப்புறமா குறிக்கிறேன். இந்த ஆடிப்பாச அமைப்பை உண்டானது எப்படின்னு சொன்னாங்க, நான் காரைக்காலில் அஞ்சல் துறையில் பணிபுரிஞ்சிருந்தேங்க. அப்போ வந்து நான் விரும்பி ஒரு கடையில் இட்லி சாப்பிடுவேன். தலபால் இட்லி கடைன்னு பேர். தலபால் இட்லி கடையில் இட்லி இருக்கும் சூடாக, அதே சமயத்தில் 7 வகை சட்னி இருக்கும். அந்த இட்லியும் சட்னியும் சாப்பிட்றதுக்காகவே நான் டெய்லி போவேங்க இங்கேருந்து. அப்போ ஒரு நாள் 7 மணிக்கு நான் போய் சாப்பிட போகும்போது உதட்டில் ஏதோ வந்து கொசுவையோ உட்காந்துட்டு, அப்போ அன்னீசியாக இருந்தது. அதனால் அந்த ஹோட்டலில் ஒரு டம்ளரில் தண்ணியை வந்து வாய்க்கு பிடிச்சி துப்பினம் பாருங்க. ஓரத்தில் காரைக்காலில் என்ன அதிகம்னு உங்களுக்கு தெரியும் தெரியுங்களா? பாண்டி செட்டு எது அதிகம்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அப்படி வந்து ஒரு 3 பேர் எல்லாம் ஜெய்ஜாண்டிக்க ஃபிகர் ஃபுல்லாக தண்ணி மது அருந்திட்டு அப்படியே அன்கான்சியஸில் நிற்கிறாங்க. நான் துப்பின தண்ணி இருக்கு பாருங்கள், அவங்க 3 காலையும் பட்டுட்டு பல்ல நரன்னு கடிச்சிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க. தெரியாமல் பட்டுட்டு நான் சொன்னால் போதும், அவ்வளோதான். என்னடா தெரியாமல் பட்டுன்னு ஓங்கி அடிக்க போகிறேன். இதான் நடக்கும். தபால்காரர் அடி வாங்க போகிறாரு, நம்ம பேர் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தபால்காரர் மேலே கையை வச்சுருவார் அவர், பார்த்துக்கோ எந்த ஒரு காரணம் தெரியலன்னு இப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய சண்டை நடக்குன்னு தயாராகிட்டேங்க. இந்த நிலைமையில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னங்க பண்ணுறது, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, அன்கான்சியஸில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தேங்க, டக்குன்னு போனேன், ஒரு டம்ளர் தண்ணி பண்ணேங்க. அப்படியே அவங்க காலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க காலெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டு உட்காந்து அப்படியே விரலாம் விட்டு சுத்தமாக காலை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. அந்த கோபம் கூட அவங்களுக்கு எங்கே பிடிச்சின்னு தெரியலிங்க. கொஞ்ச நேரத்தை அப்படியே என்னை கட்டி தூக்கி
டே ஏன் காலை நீ கழுவுறியா? தெய்வம்டா நீ, தெய்வம்டா, தெய்வத்தில் தெய்வம். மச்சான் தெய்வம்டா, இது தெய்வம்டான்னு தூக்கி, டேய் யாருங்க இவர் சாப்பிட்றதுக்கு பூரா காசு நாங்கள் தான் கொடுப்போம். டேய் தெய்வம்டா, எங்கேருந்து வந்து என் காலை, ஐயோ என் காலை அப்படி மாறிட்டுங்க. அப்போ தான் நினச்சிங்க, ஏடா அது இவ்வளோ அன்கான்ஷியஸில் இருந்தவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அமைதியான உள்ள வந்துட்டாங்கன்ட்டு. அப்போ அமைதியும் சமாதானன்றது ஒருத்தருக்கு ரொம்ப கீழே இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கும், மேலே இருக்கும், இப்படியே வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நினச்சேங்க, சமாதானத்தை போல் மிகச்சிறந்த ஒரு வழி எதுவுமே கிடையாதுன்ட்டு. இன்றைக்கி நிலைமையில் என்ன இருப்பாங்க, உட்காந்துருக்கீங்க எல்லாம் சொல்கிறேங்க, உங்கள் மனசில் அமைதி இருந்தால்தான் சிந்தனை செய்ய முடியும். உண்மையா? அமைதி இல்லைன்னா சிந்தனை பற்றி நினைக்க முடியாது, சண்டை சச்சரவை பற்றி நினச்சிருக்க முடியும். அந்த சிந்தனைக்கு முக்கியமானது சமாதானம். குடும்பத்தில் சமாதானம், கணவன் மனைவிக்குள் சமாதானம், பிள்ளைகளுக்குள் சமாதானம், இப்படி வர்றதால் தான் சிந்தனையை பற்றி சிந்திக்க முடியுங்க. அதனால் தான் அமைப்பை உருவாக்கி சமாதானமாக வாழ்வோம். பிறர் குறைகள் கூறாது நிறைகள் பேசுவோம், மன்னிக்கும் மனப்பண்புகள் பெறுவோம், நம்மால் இயன்ற சேவைகள் செய்வோம். இந்த 4 விஷயங்களை மையமாக வச்சு இந்த அமைப்பை உருவாக்கணுங்க. இந்த அமைப்பை உருவாக்குனதுலேருந்து கவுன்சிலிங் என்கிட்ட வருங்க. கவுன்சிலிங்கை வந்து நான் பேசி அனுப்புவேன் இங்கேருந்து. ஆனால் நான் குடும்ப கவுன்சிலிங் போகும்போது அந்த குடும்பத்தோட பேர் கீறு எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேன். முதலாக நான் போன குடும்ப கவுன்சிலிங்கை மட்டும் உங்கள் பார்வைக்கு சொல்லுகின்றேன். எப்படி இருந்திருக்காருன்னு தெரியுங்க. இங்கேருந்து பேரெலாம் சொல்ல மாட்டாங்க. காரைக்காலில் ஒரு ஊரில் ஒரு 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி, அம்மா அப்பா, அந்த வீட்டில் வந்து 6 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தோட மூத்த பையன் என் கூட வேலை பார்க்குறார். அவர் வந்து ஒரு நாள் சொன்னார், ஆலிபாஸ் அமைப்பு மூலயமா நிறைய வந்து குடும்ப சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் குடும்பத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு? ஆமாம், வெளியே தெரியாதுங்க, உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 சகோதரர் இருக்கோம், சகோதரி இருக்கோம். நாங்கள் ஒருத்தருக்கத்தை யாருமே பேசிக்க மாட்டோம். எங்கள் அப்பாவுக்கு 65 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 60 வயசு, அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம். என் தங்கச்சி எங்கள் 3 பேர்த்தையும் வந்து பேசாதுங்க. இந்த 6 பேரும் ஒரு வீட்டில் இருக்கப்போ தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். வீட்டில் இருக்க வரைக்கும் நாங்கள் எல்லாருமே நரகத்தில் இருக்க மாதிரி இருப்போம், வெளியே போனால் தான் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருப்போம். இந்த நிலைமை 5 வருஷமாக இருக்குது. உங்களால் வந்து ஏதாவது சமாதானம் பண்ண முடியுமா அப்படி சொல்ல கட்டி அவர் கழுவ வருதுங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க? நான் வரேங்க, டெஃபினட்டாக நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு போனவுடனே அந்த வீட்டோட மூத்தவர் அவங்க அப்பாவை பார்த்துட்டு நான் கேட்குறேன், ஐயா நான் வந்து அது இவங்க 6 பேருக்கு எப்படியா குடும்பம் வருதுன்னு அதை விட்டு சொல்ல விட்டுட்டு கோச்சிக்காதீங்க. இந்த 6 பேருக்கும் குடும்பம் எப்படி வருதுன்னா, அங்கே ஒரு வேலைக்காரமாக இருக்காங்க, அவங்க தான் இந்த 6 பேருக்கு மீடியேட்டர். பெரிய தம்பி எனக்கு என்ன வேணும், சின்ன தம்பி என்ன வேணும், இவங்க 6 பேருக்கு அவங்க தான் ஒரு அது இது கன்வீன் மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறதே அவங்க தான். அப்படி இருந்துகிட்டு இருந்தேங்க. உடனே நான் போனேன் இங்கேருந்து. அந்த வீட்டோட தலைமை அவங்க அப்பா கூட்டேன். பிரச்சனை கேள்விப்பட்டு வந்திருக்கேங்க, வீட்டோட தலைமை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், வீட்டோட தலைமை குடும்ப தலைமை என்ன சொல்லாதீங்க, பெத்த பிள்ளைங்க என்ன மதிச்சா தாங்க குடும்ப தலைவர்னு பேர் எனக்கு இருக்குது. பெத்த பிள்ளைங்க மதிக்கிறது கிடையாது. பெத்த பொண்ணு என்ன மதிச்சாதான் பெத்த பொண்ணுக்கு அப்பானா, அது மதிக்க கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை விட கட்டின முன்னாடி என்ன மதிச்சா தாங்க மதிப்பு, அவளும் மதிக்கிறது கிடையாது. அதுக்காக நான் எல்லாத்தையும் பேச்சை விட்டுறேங்க, பேச்சை நீ பாட்டு 5 வருஷமாக நான் பேசுகிறது யார்ட்டையும் பேசுறது கிடையாது அப்படின்னு. ஆனால் ஒன்று பாருங்கள், நேற்று முன்னாடி நைட்டு 12 மணிக்கு இருமுறா பாருங்க, லொக்குன்னு இருமுறாங்க. என்னால் தாங்க முடியலைங்க. எப்படி பேசுவேன், என்ன செய்வேன், ஒன்றுமே செய்ய முடியலைங்க அப்படின்னாரு. அவ்வளோதான். அந்த அம்மா இருந்துச்சு பார்த்தீங்களா, ஓடு அழுதுட்டு, இவர் மட்டுமா அப்படி காலில் கட்டுப்பட்டுருக்காரு பாருங்க, எங்கே அடிபடிச்சு எங்கே விழுந்தாருன்னு ஒன்றும் தெரியலைங்க. இங்கேருந்து காலில் கட்டுப்பட்டுருக்காரு. இதை நினச்சி ஒவ்வொரு கோயிலுக்காக போய் வேண்டிட்டு வரேங்க அப்படின்னு அழுவடிச்ச இவர் என்ன செஞ்சார், இந்தா சகுந்தலா அழுவாத, ஒன்றும் இல்லை அழுவாத அப்படின்னு அவருக்கு என்னங்கன்னு கட்டி பிடிச்சாங்க. அவ்வளோதான். இந்த 3 பசங்களும் அப்பா அப்பா அப்படின்னாங்க. தங்கச்சி அல்லான்னு வந்து விழுந்துச்சு இங்கேருந்து. அப்படியே குடும்பையே கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷம் அப்படியே கழிச்சிக்கிட்டு நிற்குதுங்க. நான் ஒன்றுமே செய்யலைங்க, சமாதானம். அவங்க அத்தனை பற்றி ஈகோன்ற ஒரு நூல் அப்படியே இருந்திருக்குங்க, அதை மட்டும் வெட்டி விட்டான். அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பூத்து குலுக்குதுங்க இங்கேருந்து. அப்போ நான் வரட்டுங்களான்னு வணக்கம் வச்சுட்டு நேரம் வந்துட்டேங்க.
என்ன சொல்கிறீங்க? இப்படி எத்தனையோ குடும்பங்களில் யூகோவினால் பேச்சு நிற்கும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி வரும். அதுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆனது எல்லாமே அவங்க எல்லாருக்குமே. இப்படிப்பட்ட மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. அதை முடிச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. நடந்துக்கிட்டே இருந்து செருப்பு பிச்சுக்கிட்டு போயிட்டு தாங்கி நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. அப்புறம் நேராக ஒரு செருப்பு கடைக்கு போயிட்டு செருப்பு வாங்கலாம் போனோம். அங்கே பாருங்க, அந்த கடையில் அந்த கடைக்காரன் தான் காமெடி பண்ணுறா இருப்பாருங்க. சிரிப்பு கொஞ்சம் சத்தமாக சிரிச்சிருங்க, அப்போ தான் நல்லது. 20 ரூபாய் போகும், நம்ப மாட்டேன். இன்றைக்கி உண்மையான விஷயந்தான். அதனால் அப்போ நான் அந்த செருப்பு கடைக்கு போனேன். அந்த செருப்பு கடையில் கூட காமெடி பாருங்கள். அங்கேருந்து போனேன், தாங்கி ஐயா செருப்பு ரொம்ப இது போயிட்டு கைட்டு போட்டு வருங்க. தம்பி போடுங்க செருப்புன்னு பாருங்கள் தம்பின்னு. இல்லை பாருங்கள் எந்த லைனில் உள்ள செருப்புன்னு. தம்பி 2வது லைனில் இருப்பார், 2வது ரோவில் இருக்கா அந்த செருப்பு நான் எடுங்க தம்பின்னு. எடுத்து கொடுத்தாரு, கரெக்டாக இருந்துச்சு. தம்பி எவ்வளோ தம்பின்னு கேட்டேன். 500 ரூபாய்யா அப்படின்னாரு. 500 ரூபாய்ங்களா, குறைச்சக்கூடாது தம்பின்னு. இல்லை ஐயா குறைச்சிக்க முடியாது, 500 தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு டவுட்டு கேட்கணுமே, தம்பி இந்த செருப்பு தண்ணியில் போட்டால் ஒன்றா ஆகாதுன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி எங்கே தண்ணியில் போடுறீங்க, காலில் போடுங்க அப்படின்னாரு. எப்படிங்க இருக்கு? நான் அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை. காலில் போடணுமா? சரி நான் வரப்பான்னு செருப்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேசாமல். பாருங்கள் போகிற இடத்துல எப்படி நினச்சி பார்த்தீங்களா? அப்படி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி தெரிஞ்ச உடனே இன்னொருத்தங்க பேர் சொல்லக்கூடாது, டக்குன்னு பேர் வந்துட்டுங்க, பேர் சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் ஒரு கவுன்சிலிங் வந்துட்டு அந்த இடத்துல தான் மிகவும் ஒரு மோசமான கவுன்சிலிங். நான் சொல்கிறத தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்லி ஈகோ பிரச்சனைக்கு சொல்லியிருக்கேன், உண்மையாக சொல்கிறேன். ஈகோ பிரச்சனை இருந்துச்சுன்னு ஈகோ பிரச்சனை அழிச்சிருக்கேன், குடும்பத்தை வீணாக்கிடும். ஈகோவே கூடாது. அப்படி இன்னொரு பாருங்கள், இங்கேருந்து ஒரு வீட்டில் மாமியார் மருமக சண்டை. நான் போகிறேன் அந்த வீட்டுக்கு. போய் நுழைஞ்ச உடனே அந்த அம்மா இருக்க பாருங்கள். போன உடனே அண்ணா வாங்க, இன்றைக்கி தாங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சா உங்களுக்கு அப்படின்னா. ஏம்மா நிறைய பேர் சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கி தான் வந்திருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். வாங்க, என் மருமக படாத பாடுபடுத்துகிறா, கேளுங்க, உயிரை படுத்து. பெத்த பிள்ளைகளை இவ்வளோ மோசமான எண்ணம் கேட்டுருக்கு. இல்லை பிற பதட்டாமல் சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். ஏம்மா அண்ணன் உங்களுக்கு தெரியும், பெரிய பையன் வெளிநாட்டில் இருக்கான். வெளிநாட்டில் உள்ளவன் இங்கே இடம் வாங்கி போட்டிருக்கான். வாங்கி போட்ட இடத்த பேசாமல் விட்டுட்டா சுற்றியும் ஒரு ஜனங்க அப்படியே நெருக்கிக்கிட்டு வந்துடுவாங்க, இடமெல்லாம் போயிடும். அவன் பணம் அனுப்பி சின்னவனை அவன் தம்பியை வேலி போட சொல்கிறான். தம்பி சுற்றிடும் போட சொல்கிறான்னே. என் மருமவை வேலி சொல்லப்பட மாட்டேன்னு சொல்கிறான். இது நியாயமா? ஒரு தாய் வைத்த பிள்ளைக்குள்ள இப்படி இருக்கலாமா? இது நியாயமா, தர்மமா? இப்படி இருக்காள, அவள் அழிஞ்சு போட மாட்டாள். சும்மா இருமா, சும்மா பொறுமையாக இருமாண்ணே. மருமகளுக்கு விட்டேன் என்ன அவனை. ஏம்மா அண்ணங்காரன் அனுப்புனது தானே, ஒரு வேலி போட்டு கொடுத்தானே, எதுக்கு நாம் அப்படி பண்ணோம்? எதுக்கு நான் வேலி பண்ணோம்? அவர் சம்பாதிக்கிறார், அவர் பொண்டாட்டி பண்ணோம், அவர் வேலை போட்டு ஏன் புருஷன் வேலை போட முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் பார்த்தேன், அவங்க அப்பா இருக்காருங்க குடும்ப தலைவர், ஒரு ஸ்டூல் போட்டு காதில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாட்டிலே, டொக்கு டொக்கு டொக்குன்னு. அதான் உங்களை தானே அப்படின்னேன். என்ன சொல்லுங்கள், காதில் வாங்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா குடும்பத்தில் உங்கள் ஒய்ஃபுக்கும் மருமகளுக்கும் இவ்வளோ சண்டை நடக்குது, பையனும் உள்ள நடக்குது, நீங்கள் பாட்டில் குடும்பத்தில் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்ட்டேன். அவர் சொன்னார், என்ன கேட்க சொன்னீங்க? அவன் என் பொண்டாட்டி செஞ்சது இன்றைக்கி விதைச்சது இன்றைக்கி வளர்ந்து போய் நிற்குதுங்க அப்படின்னா. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல. ஆமாங்க, எங்கள் அண்ணன் நானும் 2 பேர் தாங்க. எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருந்தார். எங்கள் அண்ணன் தண்ணி பிள்ளைவெல்லாம் இங்கே இருந்துச்சுங்க. அப்போ எங்கள் அண்ணன் உண்டியல் பணம் அனுப்புவார், யார் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புவார். அதை வாங்கி தம்பி அன்னிக்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துறான்னு சொல்லுவார். வாங்கிட்டு கிளம்புனுங்க. அப்போ வீட்டுக்காரி சொன்னான், உங்கள் அன்னிக்கிட்ட கொண்டு போய் உங்கள் அண்ணன் போகிற பணத்தை கொடுத்தீங்கன்னா இங்கே வராத, உங்கள் அண்ணி கூட சேர்ந்து குடும்பம் பண்ணுன்னு சண்டை போட்டாங்க. அவ்வளோதாங்க. அண்ணி கூட சேர்ந்து குடும்பம் பண்ணவொன்னு அந்த வார்த்தையை தாங்க முடியல. அண்ணி வீட்டுக்கே போகிறது கிடையாது. அண்ணி எப்படி இருக்காங்கன்னு தெரியல, எங்கள் அண்ணன் எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு அழுது முடிச்சார் பாருங்க. அந்த அன்றைக்கி செஞ்சா அதுதாங்க இன்னைக்கு மரமாக வளர்ந்துருக்க முடியுது. ஐயோ இப்படிலாம் அவன் தானே செஞ்சுருக்க மாட்டேனே மாமியார் பண்ணான். உடனே வேற ஒன்றும் இல்லை, மருமகளை கூட்டேன். உங்கள் மாமனை சொல்ல காதை வாங்கினியா? காதில் வாங்கினேங்க. ஆனால் எங்கள் மாமனார் இது வரைக்கும் இந்த விஷயத்த சொன்னதே கிடையாது. உனக்கு எத்தனை பிள்ளைவோ? 2 பையன் தாங்க. உன் பையனுக்கு அது நடக்கணுமா சொல்லு அப்படின்னு சொன்னேன். என் பையனுக்கு ஒருபோதும் நடக்க வேணாங்கன்னு சொல்லிவிட்டு இந்தாங்க இங்கே வாங்க சொல்கிறேன். உங்கள் அனுப்புனார பணம் அதுக்கு வேலி போடுங்க, போய் வேலி போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. இதாங்க வாழ்க்கை. முற்பகல் என்ன செய்கிறோமோ பிற்பகல் தானாக வருங்க. இந்த அம்மா உணர்ந்தது அதுக்கு தாங்க. இந்த கவுன்சிலில் போனது அப்புறமாங்க நம்மக்கிட்ட ஒவ்வொரு கேரக்டர் ஒரு இது இருக்கும். என்ன இருக்கும்னு சொன்னால் பழக்கம் இருக்கும். ஆனால் ஒருத்தட்ட என்ன பழக்கம் தெரியுங்களா? பந்தயம் கட்டுறது தான் அவர் வேலை. டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது தான் அவருக்கு எப்போ பார்த்தாருன்னு வேலை. இல்லைடா பந்தயம் கட்டுறதே குழப்பா வச்சுருக்காருன்னு பல இடத்துக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாச்சுங்க.
ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அந்த பழக்கத்தை நிப்பாட்டிக்க மாட்டார். அப்படி இருந்து ஒருத்தருக்கு ஒரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டோன்னே அந்த அதிகாரிகிட்ட சின்ன அதிகாரி போய் சொல்கிறாரு, சார் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்கானே அந்த ஆள் பந்தயம் கட்டி எல்லாத்தையும் ஜெயிப்பான் சார், அதே வேலை அப்படின்னா. அப்படியா, நானும் கேள்விப்பட்டேன், வந்திருக்கானே என்கிட்ட அவனை வர சொல்லு, இனிமேல் ஜென்மத்துக்கும் பந்தயம் கட்டுற விஷயத்தையும் விட்டுருவான் அப்படின்னாரு. அப்படிங்களா சார், வர சொல்ல அவனை. வந்தவொன்னே வணக்கம் சார், வணக்கம். இல்லைப்பா நீ தான் பந்தயம் கட்டலாளா, உன்னை பற்றி பிரபலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பந்தயம் கட்டு பார்ப்பேன் என்கிட்ட அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் அதிகாரி, நான் பரவாயில்லப்பா பந்தயம் கட்டு அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ பந்தயம் கட்டுறேன்? இல்லை வேணாம் சார், சும்மா செய்ப்பா பந்தயம் கட்டு. ஆனால் ஒன்று, என்கிட்ட பந்தயம் கட்டி நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கேன், இனிமேல் ஜென்மத்துக்கும் பந்தயம் கட்டக்கூடாது, ஓகேவான்னாரு. சரி சார் அப்படின்னாரு. சரி எவ்வளோ பந்தயம்? 100 பந்தயம் சார். சரி 100 வந்து நீ ஜெயிச்சிட்டா 100 தந்துடுறேன், நீ தோத்துற 100 என்கிட்ட கொடுத்து பேசிட்டாங்க. பேசிட்ட உடனே சார் உங்கள் கால் தொடையில் ஒரு மச்சம் ஒன்று இருக்குது சார் அப்படின்னாரு. அப்படியா? உடனே பேண்ட்டை கட்டி காட்டினாரு. இருக்கா பாரு. இல்லையே, தோத்துட்டியா, 100 பணத்தை கொடு. அதோட 100 பணத்தை வாங்கிட்டு இனிமேல் இந்த ஆஃபீஸில் நீ பந்தயமே கட்டக்கூடாது அப்படின்னு போயிட்டா. அங்கேருந்து சின்ன அதிகாரி வந்தார். என்ன சார் என்ன செஞ்சீங்க? இனிமேல் ஜென்மத்துக்கு அவன் பந்தயமே கட்ட மாட்டான் ஆஃபீஸ்லன்னாரு. அப்படியே எப்படி சார்னாரு. என் காலில் தொடையில் வந்து மச்சம் இருக்குன்னு சொன்னான், பேட்டை கைட்டி காய்ச்ச, அவன் அங்கேருந்து 100 தோத்துட்டு போயிட்டான். பேட்டை கைட்டிட்டீங்களா? ஐயோ அதிகாரியோட பேட்டை கைட்டுறேன்னு என்கிட்ட 500 நம்பிட்டு சார். அவன் 100 போயிட்டா 400 மிச்சப்படுத்திட்டு சார் உங்களுக்கு. அந்த மாதிரிங்க இந்த பந்தயம் கட்டுறதுலேயே ரொம்ப சிறப்பான ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்புறமா இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு ஒரு தமாஷ் தாங்க இது. ஒரு திருடன் நிறைய நகையெல்லாம் திருடி மாட்டிக்கிட்டு கூண்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். நீதிபதி வராரு, எல்லாரும் எழுந்துச்சி வணக்கம் வைக்கிறாங்க. இந்த கூண்டில் நிற்க திருடனும் நெடுஞ்சாக்கடையில் வணக்கம் வைக்கிறாங்க இருந்து. அப்போ நீதிபதி திருடனை பார்த்து சொல்கிறாரு, ஏப்பா நீ நிறையா நகைலாம் திருடி இருக்கிறதெல்லாம் திருடி இருக்க, உன் மேலே குற்றம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த குற்றத்தெல்லாம் நிரூபிக்க முடியலப்பா, அதனால் உன்னை நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சாமி ரொம்ப நன்றிங்க சாமி, கும்பிடு சாமி கும்பிடு சாமின்னு சொல்லிட்டு, சாமி அப்படின்னா அந்த நகையெல்லாம் நாளையிலேருந்து நான் போட்டுக்கலாமான்னு கேட்டான். எப்படி இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி போயிட்டுருக்குங்க. அது மாதிரி அதனால் அப்புறம் இன்னும் ஒன்றுங்க, சாமி கும்பிட்றவங்கள சாமி கும்பிட பிடிக்கலன்னு போயிடுங்க. சாமி கும்பிட்றவங்கள கிண்டல் கேலி பண்ணக்கூடாது என்றைக்கும். ஆமாங்க, இது உண்மையான விஷயம், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. சாமி உங்களுக்கு கும்பிட்டு பிடிக்கலையா, அது உங்களோட சொந்த விஷயம். பிடிக்காமல் நீங்கள் சாமி கும்பிட வைப்பாங்க. ஆனால் சாமி கும்பிட்றவங்களை கிண்டல் கேலியை காரணம் பண்ணக்கூடாது. அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் இறைச்சி கடை ஒருத்தர் வச்சுருந்தாருங்க. அந்த கடைக்கு எழுத மாதிரி ஒரு சின்ன குடிசை வீடு. அதில் ஒரு ஏழ்மையான அம்மா 3 பிள்ளைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, காலையில் கோயிலுக்கு போவாங்க, சாயங்காலம் கோயிலுக்கு போவாங்க. வீட்டில் சும்மா இருக்கும்போது கடவுள் பேரை சொல்லி அப்படி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இறைச்சி கடைக்காருக்கு ரொம்ப பிடிக்காது அந்த அம்மாவை. எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்குது. இத்தனை வருஷம் சாமி கும்பிடுது, இன்னும் குடிசையில் தானே இருக்குது, சாமி அவனுக்கு ஏதாச்சும் முன்னேற்றம் வச்சுருக்கா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஏசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பிள்ளைகளாம் சொல்லுது அம்மாவில், அம்மா இந்த இறைச்சி கடையில் எங்களை கறி வாங்கி குழம்பு வச்சு கொடுமான்னு சொல்லி கேட்குது. அப்போ இந்த அம்மா இங்கேருந்து போயிட்டு, அண்ணே அப்படின்னு சொல்லுது. என்ன? சரி ஒரு 1/2 கிலோ இறைச்சி கொடுங்க, பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றான். நான் இறைச்சி கொடுத்தா நீ என்ன கொடுப்ப அப்படின்றான். சொல்கிறான், உங்களுக்காக நான் கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்னா. முதல்ல போய் வேண்டிக்கிட்டு வா, அப்புறமா இறைச்சி தரேன் அப்படின்றான். கடக்குன்னு இந்த அம்மா கோயிலுக்கு போய் அந்த இறைச்சி கடை வச்சிருக்காரு நல்லா இருக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கணும் அப்படி நிறைய வேண்டிக்கிட்டு வந்தேன். வேண்டிக்கிட்ட இங்கேருந்து வந்து, அண்ணே உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா. என்ன வேண்டிக்கிட்ட சொல்லு அப்படின்னா. இல்லை இறைச்சி கடைக்காரர் நல்லா இருக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், உங்களை பற்றி நிறைய வேண்டிக்கிட்டு வந்திருக்கேண்ணே. அப்படியா, நீ யாரையும் வேண்டிக்கிட்ட பற்றியா, அதெல்லாம் அவன் தாளில் எழுதி கொடு. ஏடா இவ்வளவு பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு மற்றப்படல ஒரு தாள் எடுத்து வேணுனது பூரா எழுதுனாங்க. இந்தாங்கண்ணே அப்படின்னா. அந்த இடக்கல்லாம் இருக்குது, தரசெட்டில் அந்த இடக்கல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு, அந்த தாளை இடத்தட்டில் வச்சுட்டு, இடக்கல்ல உள்ள தராசில் வச்சுட்டு, இதா பாரு நீ எழுதி கொடுத்த தாள் அந்த அளவுக்கு உனக்கு கறி கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னோண்டு துண்டு எடுத்து போடுறான். தட்டு மேலே வரல, இல்லை ஒரு 50 கிராமுக்கு போடுறாரு. தாள் உள்ள தட்டு மேலே வரல, என்ன தேவை இல்லை, ஒரு 1/4 கிலோ கறியை விட்டு போடுறான், அப்பயும் மேலே வரல. கேட்டாது அப்படி இன்னும் ஒரு 1/2 கிலோ போடுறான், அப்படி மேலே வரல. ஐயோ அப்படின்ட்டு 1 கிலோ வெட்டி போடுறாங்க, மேலே வரலைங்க.
ஆஹா தப்பு பண்ணிட்டமான்னு சொல்லிவிட்டு தாலியை எடுத்துக்கிட்டு அம்மா கொஞ்சம் இருமாட்டு, கடவுளே நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிருப்பான்னு நேராக கோயிலில் போய் நெடுஞ்சாங்கடையாக விழுந்துட்டு அங்கேருந்து வந்து இதை எடுத்துகிட்டு போ, 1 கிலோ எடுத்துகிட்டு போ, எப்பப்போ உனக்கு கறி தேவையை வந்து என்கிட்ட வாங்கிக்கான்னு போனான். இதான் உள்ளதுங்க. கடவுள் கும்பிட்றவங்களை கேலி கிண்டல் பண்ண வேணாம், அது மகத்துவம் உண்மை தெரிஞ்சால் தான் செய்ய முடியுங்க என்று. அப்புறமா இன்னொரு விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது இன்றைக்கி நான் சொல்கிறேன். தெரிந்து கொள்ளலாமான்னு தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டில் வச்சு படைக்கிறோமே, எல்லாருக்குமே வீட்டில் வச்சு படைப்போம். எந்த விசேஷமாக இருந்தாலும் என்னென்ன செய்கிறோமோ வீட்டில் அது எல்லாத்தையும் படைச்சிட்டு, அப்புறம் சாமிக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு, சும்மா ஒரு நெய்வேதி ஒரு சம்பிரதாயம் ஒன்று செஞ்சுட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா? இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வீட்லேயே படித்த பிள்ளைங்களாம் இப்போ வந்து ஒரு சிந்தனையை வந்து முற்போக்கு சிந்தனை நிறைய சிந்திப்பாங்க. அப்போ 2 பிள்ளைங்க இருந்துக்கிட்டு அண்ணன் தம்பி 2 பேசிக்கிறாங்க. டேய் இங்கே வாடா, ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு அறிவுக்கு பொருத்தமாக இல்லை. சாமிக்கு வச்சு எல்லாத்தையும் படைக்கிறாங்க, வடை செஞ்சுருக்காங்க, லட்டு செஞ்சுருக்காங்க, சிலைபி எல்லாத்தையும் வச்சு படைக்கிறாங்க. படைக்கும்போது சாமி இதுலேருந்து சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா வச்சு படைக்கல ஏதாவது குறையணுமே, சாப்பிட்டு இருந்தாருனா ஒன்றுமே குறைய மாட்டேங்குது. அப்படியே படைச்சிட்டு ஒரு தண்ணி விழாவுன்னு விளைய விட்டு உடனே ஆளுக்கால உட்காந்து சாப்பிட்றாங்க. இது என்னடா ஒரு ஒரு அறிவுக்கு பொருத்தமாக இல்லையாடா அப்படின்னா, அவன் தம்பிக்காரன் சொல்கிறான், அப்படிலாம் இருக்காதுப்பா, ஏன்னு கேளு, இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், பக்கத்து ஊரில் ஒரு மகான் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போட்டு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்றார். சரி வான்னு சொல்லிட்டு நேராக மகான்கிட்ட போகிறார். வாங்கப்பா என்ன செய்தின்னு சொன்னேன். இல்லையா அதுமாதிரி வந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சாமிக்கு வேண்டியதை வச்சு படைக்கிறாங்க. படைக்கும்போது படைச்சதில் சாமி சாப்பிட்றதா ஏதாச்சும் ஒன்று குறையுமே, ஒன்றும் குறைய மாட்டேங்குது, அது அப்படியே தான் இருக்குது. அப்புறம் உடனே என்ன சம்பிரதாயம் பண்ணி சாப்பிட்றாங்க. இது என்னங்க ஒரு பொருத்தமாக இல்லையா அப்படின்னு. ஓஹோஹோ உங்களுக்கு அப்படி சந்தேகம் வந்துட்டா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இந்த 2 பேப்பரில் சாமியை பற்றி கடவுளை பற்றி விஷயம் பூரா இந்த பேப்பரில் இருக்குது. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க, நான் இதில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் டக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு அனுப்பிட்டாங்க. இந்த ஆளுங்க 2 தாலி எடுத்துக்கிட்டு போய், பசங்க 2 பேர் தாலி எடுத்துகிட்டு போய் 2 நாளில் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க. சாமி இதை வந்துட்டோம்னு கொடுத்தாங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். இதில் உள்ள கேள்வியெல்லாம் கேட்குறேன், எல்லா கேள்வியும் டான்லான்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொல்லிட்ட பிறகு, தம்பி இந்த 2 பேப்பரில் உள்ளதை எல்லாம் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் பதில் சொன்னாங்க. பதில் சொன்ன உடனே அப்பா அவர்கிட்ட கேட்டேன், தம்பி இப்போது இந்த 2 பேப்பரில் உள்ள கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் பூரா மனப்பாடம் பண்ணி உன் மனசுக்குள்ளே வந்துட்டு இல்லையா? அப்போ இந்த தாளில் உள்ள விஷயம்லாம் மறைஞ்சில்ல போயிருக்கணும், ஏன் மறையல? சரியான கேள்வி இல்லைங்களா? இதில் உள்ள விஷயங்கள்லாம் இப்போ எல்லாம் உன் மனசுக்குள்ளே வந்துட்டு நம்ம தாளில் உள்ள விஷயம் பூரா மறைஞ்சில்ல போயிருக்கணும், ஏன் மறையலை அப்படின்னா, அப்படியே அவன் 2 பேரும் சுதாரிச்சிட்டானோ. அதுபோல தான்ப்பா நீ வச்சு படைக்கும் போது கடவுள் எதையும் எடுத்து சாப்பிட மாட்டார், நீ படைக்கிறத பூரா அப்படியே உள்வாங்கிடுவார், ஆனால் அது எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதாங்க அந்த படைக்கிறதுல உள்ள விஷயங்கள். அது மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி அது ஒன்று தெரிஞ்சுக்கல. அப்புறமா வந்து என்னன்னா, விருந்தோம்பல்லாம் எப்படி எப்படியோ இருந்ததுங்க. விருந்தோம்பல்லாம் பெரிய அளவுக்குலாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து விருந்தோம்பல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சிங்க. அது என்னன்னு சொன்னால், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவுடனே வாடா சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு, ஒரு பேச்சுக்கு சாப்பிட்றியான்னு கேட்போம், பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு உடனே நம்ம அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, வா நண்பரியா வா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் வாடுறாரு. அதுக்கு என்னடா சாப்பிட்றேன்ட்டான். என்னடா இது சொன்ன உடனே சாப்பிட்றேன்ட்டானே, என்னடா சரின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அப்படிங்கும்போது, சரி நீ வீட்டுக்கு ஒய்ஃபுக்கிட்ட கோச்சி கதறியே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் வழியில் சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த ஆள் வந்தவர் சட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அவங்க வீட்டு நாய் இவரை முறைச்சிக்கிட்டே இருக்குது சாப்பிட்றவரை. அப்போ நண்பனை கூப்பிட்டு கேட்குறான், நண்பா என்னடா அவங்க வீட்டு நாய் நான் சாப்பிடும் போதெல்லாம் முறைச்சிக்கிட்டே இருக்குன்னு. அது ஒன்று இல்லடா, நீ பாட்ட சாப்பிட்றா அப்படின்னு. அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் உருன்னு முறைக்குது. பயம் வந்துட்டு, டேய் நண்ப என்னடா இது சாப்பிட்ற உருன்னு முறைக்குது, கடிச்சு போட போகிறான்னு. அதெல்லாம் ஒன்று நீ சாப்பிட்ற, நான் தான் பக்கத்தில் நிற்கிறேன்னு சொன்னான். அப்புறம் முறைக்குது. பயந்துக்கிட்டு என்னடா அது என்னன்னு சொல்கிறான்னு சொன்னேன். அது வேற ஒன்றுடா, அதோட தட்டில் சாப்பிட்டா அதுக்கு பிடிக்காதடா அப்படின்ட்டான். விருந்தோப்பில் எப்படி போயிட்டு பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அப்புறம் வந்து என்ன, உள்ளம்தான் பெருசு, உள்ளத்தில் நாம் செய்கின்ற நன்மைகள் தான் பெருசு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஆயுசு எல்லாமே நடக்கும். அதுக்கு தான் ஒரு மீடியா பேட்டி ஒன்று நடந்ததுங்க. ஒருத்தர் ஊரில் 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கார். 100 வயசு வரைக்கும்
இந்த செய்தி அப்படியே அப்படியே பரவிட்டுக்கலாம். காற்று வாக்கில் அப்படியே பரவி போய் மீடியாலாம் வந்துட்டாங்க. ஐயா உங்களுக்கு வயசு என்னப்போ? 100 வயசு. 100 வயசுங்க இருக்கிறது கால் மாவட்டம் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 100 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கு, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன், எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வெத்தலை பாக்கு போட மாட்டேன், எழுதிக்க. டீ காப்பி குடிக்க மாட்டேன், எழுதிக்க. மது அருந்த மாட்டேன், எந்த பழக்கமும் என்கிட்ட கிடையாது. வாக்கிங் போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதனால தான் 100 வயசு வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. மாடியிலேருந்து ஒரு டம்ளர் திடீர்னு வந்து விழுது. டார்னு பேட்டி எடுக்கும் பயந்து போய், ஐயா இல்லை டம்ளர் வந்து இது வேற ஒன்றும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னா, நான் கரெக்டாக 9 மணிக்கு நான் தூங்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய தட்டு பாத்திரம் டபால்னு வந்து விழுது. டபால்னு, ஐயா இதென்ன பார்த்து அட என்னங்க விடுங்க, அது ஒன்றும் பெருசு இல்லை, நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். அடுத்த மாதிரி வேறு நீங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போது நான் நடந்தே போவேன், நடந்தே வருவேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெரிய பாத்திரம் கொலை ஒன்று டபால் வந்து விழுது. ஐயோ உட்கார முடியாது, ஏஞ்சிட்டு என்னன்னு சொல்லுங்க ஐயா, அப்போ தான் உட்கார முடியும்னு சொல்லிட்டு. அட நீங்கள் ஒன்று உட்காருங்க, சொல்கிறேன் உட்காருங்கண்ணே. மாடியில் என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 120 வயசாகுது. சரியான குடியாரப்ப. விருந்தாளி பேசிக்கிட்டீங்களே, மரியாதை தெரியாது பார்த்தீங்களா, தட்டெல்லாம் விட்டு அடிக்கிறான் பார்த்தீங்களா, குடியாரப்ப இங்கேருந்து எந்த பேச்சும் எடுக்காது. அதனால் அவன்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். 120 வயசாகுதா? டேய் முதல்ல வாடா அங்கே போகணும், எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. அதாவது சொல்கிறதுக்கு வந்து அப்படி ஒரு சூழ்நிலை போய்ட்டு வச்சிங்களேன். நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை நல்லா இருக்கும்னு நினைக்கணும், ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்க, ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்டு வச்சுருந்தாருங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். அந்த மளிகை கடையிலேருந்து அந்த ஊரில் வந்து மளிகை கடை வச்சுருந்தார். அந்த மளிகை கடை மூலிமா அந்த ஊரில் உனக்கு ஜாமான் ஜோரெலாம் கொடுத்து அந்த ஊரில் ஒரு ஆளாகவே மாறிட்டார். இவரும் வசதி ஆகிட்டார். குழந்தைங்க பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊரில் எந்த விசேஷம் யார் வீட்டில் இருந்தாலும் போய் நின்றுவார். அப்படி இல்லை ஒரு 10 வருஷம் நல்ல வசதிக்கு வந்துட்டார், நல்லா இருக்கார். பாருங்கள், அந்த மளிகை கடைக்கு எடுத்த மாதிரி ஒரு பெரிய இடம் கிடந்தது. அதில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்ட ஆரம்பிச்சிட்டார். சூப்பர் மார்க்கெட் கட்ட ஆரம்பிச்சுன்னு மனசே சரி பண்ணல. ஐயோ நம்ம பழப்பல மண்ணெளி போகிறதுக்கு வந்துட்டால என்ன சேர்ந்து, இவருக்கும் தூக்கம் கிடையாது, மனைவிக்கும் தூக்கம் கிடையாது. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் கட்டி முடிச்சிடுவார், வியாபாரம் பூரா அங்கே போயிடும், நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலீங்களே அப்படின்னு ஒன்றுட்டு இருக்கார். அப்போ ஒய்ஃப் ஒரு நாள் சொல்கிறாங்க, ஐயா ஒரு பக்கத்தில் ஒரு மந்திரவாதி ஒருத்தர் வந்திருக்கார், நல்ல மந்திரவாதி, அவர்கிட்ட போயிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் கட்டுறால அவள் கட்ட முடியாத பண்ணுறதுக்கு ஏதாவது வேணால் செய்வதுன்னு செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு. சரின்னு பண்ணான்னு சொல்லிவிட்டு நேராக அவரை பார்க்கட்டு போகிறோம். மந்திரவாதியும் ரொம்ப நல்ல மந்திரவேலாம் இருக்காங்க. இவன் இங்கேருந்து போகிறான், என்னப்பா செய்தின்னு, இதுமாரி நான் 10 வருஷமாக மளிகை கடை வச்சுருக்கேங்க, நல்லா வியாபாரம், அந்த ஊரில் உள்ளவங்க இடத்த வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து சூப்பர் மார்க்கெட் கட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் கட்டினாலும் வியாபாரமாக போய்டும், நீங்கள் தான் பார்த்து அந்த ஆள் கட்டாமல் வரத்துக்கு ஒரு வழியை செய்யணும் அப்படின்னா. அப்படியா, நான் சொல்கிற மந்திரத்தை டெய்லி வேண்டிக்க, உனக்கு எல்லாம் நல்லா வந்துடும் சொன்னேன். சொல்லுங்கள் சாமி. நானும் நல்லா இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் கட்டான அவனும் நல்லா இருக்கணும், ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கணும், அவன் பொண்டாட்டி பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கணும், நான் பணம் காசு செல்வாக்கோட நானும் நல்லா இருக்கணும், அவனும் பணம் காசு செல்வாக்கோட நல்லா இருக்கணும், இதை வேண்டிக்க நீ போதும், உனக்கு எல்லாம் நல்லா நடந்துடும்னு சொன்னான். 2 நாளாக சொல்லலை. நம்ம எதுக்கு போல எதை சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கார் பற்றி அவருன்னு சொல்லிவிட்டு அந்த மந்திர மேலே ஏகப்பட்ட கோபம் வரும், சொல்லவே இல்லை. அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, அவர் போயிட்டீங்க சொல்லியிருக்காரு, நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்களேன் அப்படின்னு. தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு மந்திரவாதி இருக்காரு, ஏன்னா சொல்லி கொடுத்து அனுப்பினமே ஆலய காணுமே, என்னன்னே தெரியலையே, 3-4 வருஷம் வந்து ஆலய காணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 4 வருஷம் கழித்து இந்த ஆள் வராங்க இங்கேருந்து வந்து, அடே வாப்பா வாப்பா வாப்பா, என்னப்பா ஆச்சு உன் மளிகை கடை என்ன ஆச்சுண்ணே? மளிகை கடை சுத்தமாக இல்லாமல் போச்சுங்க, ஆனால் இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டிடுறேங்க அப்படின்னு. நானும் அவன் என்ன நினச்சிங்க, இவர் மற்றவங்க நல்லா இருக்குன்னு வேண்டின உடனே இவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் கட்டிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒன்று பண்ணாங்க. சரிங்களா? அது மாதிரி வந்து இன்றைக்கி இப்போ உங்களுக்கு ஒரு இது வைக்கிறேங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இது வந்து என்னன்னு சொன்னால், காப்பி அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைப்பீங்க. காப்பி அடிக்கிறது ஈஸி கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொன்னால் காப்பி அடிக்க முடியாதுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இதை கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லிவிடுங்க, அப்போ தான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அது எனக்கு அண்ணன் இல்லை தம்பி இல்லை, அக்காவும் இல்லை தங்கச்சி இல்லை, அது யார் சொல்லுங்க பாப்போம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அது எனக்கு அண்ணனும் தம்பி இல்லை, அக்காவும் தங்கச்சி இல்லை, அது யார்? அது இவங்க கிடையாது.
அது திருநங்கை கிடையாது. என்னங்க? சூப்பர் 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 சூப்பர், அருமை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்காவும் தங்கச்சி இல்லை, நான் தான் அது. இல்லைங்களா? அருமையானது. எப்படிம்மா அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இது என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கோபி எடுத்து டீ கடை வச்சுருக்காருங்க. நல்லா கவனிங்க. கோபின்னு டீ கடை வச்சுருக்காரு. அந்த டீ கடை வச்சுருக்கவர் என்ன செய்கிறாருன்னா, டீ கடை முடிஞ்ச பிறகு அவங்ககிட்ட வேலை செய்கிற வேலையாளலாம் நைட்டு ஒரு 7, 8, 9 மணி கடை விட்டுனவர் உட்காந்துட்டு, டேய் நான் ஒரு விடுகதை போடுறேன் சொல்கிறீங்களாடா அப்படின்னார். சொல்கிறதுக்கு முதலாளி அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்காவும் இல்லை, தங்கச்சி இல்லை, யாரான்னு கேட்டார். என்னடா அது, யாரா அது, என்னடா ஒன்றும் புரியலையே. முதலாளி தெரியல முதலாளி அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரு, அட முட்டாவில், அது நான் தான்டா அது அப்படின்னு சொன்னேன். ஆமாம், கோபி டிக்கெட்டை ஓனர்த்தான், ஆமான்ட்டான். அதில் ஒருத்தன் நினச்சான், என்ன நினச்சான், ஆஹா சரியான விடுகதையாக இருக்குது, இந்த விடுகதையை 4 கடை தாண்டி அந்தாண்ட போய் இந்த விடுகதையை நாம் போட்ட மாதிரி போட்டு பேரை திட்டிட்டு வந்து தான் முடிவு பண்ணிட்டான். மறுநாள் நைட்டு ஒரு 10 கடை தாண்டி அந்தாண்ட போன பிறகு எல்லாம் கடை வேலையை முடிச்சுட்டு ஓய்வு உக்காந்தானுவோம். இவன் இங்கேருந்து போனான். டேய் நான் ஒரு விடுகதை போடுறேன் சொல்கிறீங்களாடான்னு கேட்டார். இந்த முட்டா போய் விடுகதை சொல்கிறதா? அது சரி சொல்கிறான். நான் வேறு ஒன்றும் இல்லைடா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்காவும் இல்லை, தங்கச்சி இல்லை, அது யாரா சொல்லுங்க அப்படின்னா. என்னடா இப்படி ஒரு விடுகதையை போட்டான்னு ரொம்ப யோசனை விட்டு, யாருன்னு தெரியல சொல்கிறான். அவள் தாண்ட கோபி டிக்கெட்டை ஓனர். நான் என்ன கோபி டிக்கெட்டை ஓனர் சொல்கிறாலாம். அப்போ அவனும் உங்கள் அம்மாவுக்கு பிறந்து கோபி டிக்கெட்டை ஓனர் குழம்பிட்டாலாம். எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல அவனால். அப்படி போயிட்டான் இங்கேருந்து. அதாவது என்னென்னா, இப்போ ஒத்துக்கிறீங்களா, காப்பி அடிக்கிறதுக்கும் புத்திசாலித்தனமான நானும் சொல்கிறேன், கோபி டிக்கெட்டை ஓனர்னு சொல்லிட்டான் பாருங்க, அது மாதிரி ஒரு இருக்கு. அப்புறம் இன்னொன்று, நம்மகிட்ட எல்லாத்தையும் உள்ளது தாங்க இது. நம்மளை தவிர இந்த உலகத்தில் வர்ற அத்தனை பேரையும் கெட்டவங்க நினைக்கிற பான்பு ஏங்கட்டையும் இருக்குது, ஒத்துக்கிறேங்க. அதுபோல் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் அந்த ஊரில் உள்ள முக்கியமான பார்க்க வந்திருக்கான். பார்க்க வந்தோடனே அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு 25 வீடு தான் இருக்குது. அந்த இந்த 25 வீட்டில் கிளம்பணும் வந்து பார்த்துட்டு, தம்பி என்ன யாரை பார்க்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணா இன்னாரை பார்க்க நான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, பாருங்க. அப்புறம் ஒரு செய்தி, இந்த தெருவில் 25 வீட்டுக்கார் தான் இருக்கும். 25 வீட்டுக்காரன் யாரும் நம்பாதீங்க, மகாமட்டமான போயிடுவோம். எந்த போய் எல்லா பயிலும் போய் தான் சொல்லுவானும் அப்படின்னு அவன் போயிட்டான். ஒருத்தன் வந்தான். வந்த பிறகு, தம்பி என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்? இன்னாரை பார்க்க வந்திருக்கேன். சரி பார்த்துருப்போ, இந்த ஊருக்கு ஆள் நினச்சி எதையும் சொல்லிடாத, தெரியுதா? அப்படியே நான் சொல்லுவேன், முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கையில் உள்ள அமுக்கிட்டு போயிடும், திருட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான். இப்படி வர்ற 25 வீட்டுக்காரனும் ஒன்றும் சொல்லிட்டு போயிட்டுருந்தானா. இப்போ யார் தான் திருட்டு போய் மோசம் பண்ணவன்? இது போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை தவிர பாக்கி எல்லாரையும் மோசமானவன் நினச்சிடும். அப்படி நினைக்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் வந்து அதை அப்போ நான் வந்தேன். அதாவது வயசாகிட்டு இருக்கிற வரைக்குங்க, நான் சொல்கிறது என்னென்னு இப்போ ஜென்ரலாக வருது, நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். கேட்ட நம்மால் முடிந்த சேவைகள் செய்வோன்னு சொன்னவனு ஒருத்தர் கேட்டார் ஆலி பாஸ்லேருந்து. நம்மால் முடிந்த சேவை என்ன சேவை செய்ய சொல்கிறீங்கல்ல? சேவை என்ன, நாங்கள் வரணும் கிடையாதுங்க. ரோட்டில் போயிட்டுருக்கீங்கள, ஒரு கல் கிடக்கதா, அந்த கல்லை தூக்கி ஓரம் போட்டு சேவை. ஒருத்தன் வண்டியில் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கானா, மெனக்கிட்ட அவன் நிப்பாட்டி, தம்பி வண்டியில் போகுது பேசாதுன்னு சொல்ல, அது ஒரு சேவை. நம்மால் முடிந்த சேவைகள் இதெல்லாம் நீ காசு கொடுக்க முடியல. இது மாதிரி எவ்வளவோ சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் அப்படின்றது. நான் ஒரு நாளுக்கு நல்ல பசியோடு இருந்தேன். அப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போனேன். நல்லா கவனிங்க, சாப்பிட்றதுக்கு போனால் உள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கல்லாவில் காசை கொடுத்துட்டு, நான் எப்போதும் ஒரு பழைய ஒரு ஸ்கூட்டி வண்டி வச்சுருப்பேன். அந்த வண்டியில் எங்கே போனாலும் போயிட்டு வருவேன். அப்போ ஸ்கூட்டி வண்டியை நிப்பாட்டி தான் உள்ளே வந்து சாப்பிட வந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடுத்துட்டு வெளியே வந்து பார்க்குறேங்க, என் ஸ்கூட்டி வண்டி இப்படி நிற்குது. குறுக்க வந்து ஸ்ப்ளெண்டர் வண்டி இப்படி போட்டுட்டு போயிருக்காங்க ஒருத்தர். எடுக்கவே முடியாதுங்க. போட்டவர் மேலே எனக்கு கோபம் வருது, ஆத்திரம் வந்து எல்லாம் செய்யுதுங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல எனக்கு. சரி, இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டியை போட்டவரை பார்க்குறங்கிறது அருமையாக பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். எனக்கு கோபம்னா கோபம் வருமா வராதுங்களா? அவசரமாக நான் போகணும், வண்டியை மறைச்சி எவ்வளோ இடம் இருக்குது பற்றி போட்டிருக்காரு. என்ன செய்கிறது? அப்படியே அவசரம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடையில் பக்கத்தில் நம்ம வந்து ஃபோன் பண்ணி, மச்சான் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு ஃபைட் ஒன்று ஆரம்பிக்கிறது, சீக்கிரமாக ஓசிலே பார்க்கலாம் அப்படின்றான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி. ரோட்டில் போகிறவங்களாம் பார்த்துட்டு, சரி இந்த ஆள் குள்ளமாக இருக்கான உதவங்க மாற போகிற கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் சரி தெரியலைங்க எனக்கு. அவன் பாருங்கள் 15 நிமிஷம் நிற்கிற, உண்மை நடந்தது.
15 நிமிஷம் நின்றுருக்கேன். 15 நிமிஷம் என்ன பிறகு சாப்பிட்டுட்டு கல்லாவில் காசை கொடுத்து ஏப்பத்தை விட்டுட்டு வெளியே வந்தாருங்க. வெளியே வந்துட்டு அந்த ஸ்பெல் வண்டியை தொட பண்ணார். பண்ண பிறகு மச்சான் வாடா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அவன் ஃபோன் அடிக்கிறான். மறுபடியும் வரேன்டா சும்மாறா அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கேருந்து வந்தார். இங்கேருந்து நான் இங்கேன்னு சொன்னேன். கிட்ட போனோன்னு கையை கொடுங்கன்னு சொன்னேன். எதுக்கு கையை கொடுக்கணும்? கையை கொடுங்க முதல்ல அப்படின்னு கையை கொடுத்தாரு. கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், உங்கள் வண்டியை குறுக்க நிப்பாட்டி என் வண்டியை எடுக்க விடாமல் பண்ணி உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவானுங்களே, ரொம்ப சந்தோஷங்க. என் பேர் சாத்வீகம், போஸ்ட் ஆஃபீஸில் சார். நீங்கள் நான் வந்து ஓஎன்ஜிசியில் ஒப்பந்தக்காரர் சார். எங்களுக்கு குறுக்கெல்லாம் வண்டி நிப்பாட்ட மாட்டேன் சார். முடிஞ்சிட்டு எவ்வளோ பெரிய சண்டை வர வேண்டிய விஷயங்க. அறிவுமை நண்பர்களாகிட்டோம். இதுதாங்க பாசிட்டிவ் அப்ரோச் நம்ம பண்ணுறதில்ல. இதை சண்டையாகவும் மாற்றலாம். அப்போ அதில் பாருங்கள், பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அங்கே நின்றுட்டார். டக்குன்னு கட்டி பிடிச்சார். சார் இங்கே உண்மையிலே போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா சார்? ஒரு ஸ்பீச் கொடுக்குறது இங்கே வரணும் சார். இன்றைய சூழ்நிலையில் இந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை வந்து நிறையா பண்ணணும் சார். பண்ணால் தான் சார் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சிங்களேன். இதை விட சுத்தமான விஷயம், நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டு செய்கிறோம். மேலே வந்து கடவுள் பார்த்து சிரிக்கிறாருங்க. ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் சைக்கிளில் வண்டி போயிட்டுருக்காரு. டிவிஎஸ் 50 வண்டி உங்களுக்கு தெரியுங்களா எல்லாருக்கும்? டிவிஎஸ் 50 நான் பேசுகிற கார் விழுதுங்களா? இல்லைன்னு சொல்லுங்கள். டிவிஎஸ் 50 வண்டி, அந்த வண்டியில் வச்சுருந்தார். சைக்கிள் வண்டி போயிட்டுருக்குது. டிவிஎஸ் வீட்டிலேருந்து அவர் தேட்டிக்கிட்டு வர்றார். தம்பி நில்லுன்னு நிறுத்திட்டு வர்றார். தம்பி நிற்பார். இவர் வந்து அவன் சைக்கிள் நிப்பாட்டினா இவர் வண்டி நிப்பாட்டு பாருங்க. பட்டுன்னு டிவிஎஸ் வண்டி கீழே சாஞ்சிருச்சு. அவர் சாஞ்சவர் பார்க்கல. என்னப்பா உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இப்போ போய் பணம் தர மாட்டேன்ட்டீங்க. 500 கட்டலாம் தர முடியாதுங்க, எனக்கு சர்டிஃபிகேட்டே வேணாங்கன்றான் அவன். சரிப்பா உங்கள் அப்பா அவ்வளோ ரொம்ப பழக்கப்பட்டவர்ப்பா, சரி 300 கொடுப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பான்றான். இல்லை நான் 300 இல்லை விடுங்க, நான் சர்டிஃபிகேட் வேணான்னு அப்படின்றான். சரி விடு, ஒரு 200 கொடுப்பா அப்படின்னா. சரி 200 கொடுக்கணும். என்னென்னா உங்களோட பெரிய சர்டிஃபிகேட் வேணாம் விட வேண்டியதுன்னு சொல்லிட்டு 200 காசை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டான். சர்டிஃபிகேட் போன பிறகு என்ன வண்டி எடுத்து நிமித்தி ஸ்டார்ட் பண்ணல. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃப்ளக் பாயிண்ட் ஒன்று இருக்குது டிவிஎஸ் வீட்டில், அது கைண்டு இல்லைங்க, அவ்வளோதான். என்னடா இது வரைக்கும் ஓடிச்சு இப்போ ஓட மாட்டேதுன்னு சொல்லிவிட்டு எதுக்க பார்க்குற ஒரு மெக்கானிக்கல் கடை. அது கடைக்கு நேராக எடுத்துக்கிட்டு போய் ராஜா அப்படின்னு ஒன்று மெக்கானிக்கல் சொல்லுகிறேன், வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களான்னு. என்னப்பா நல்லா ஓடி இருந்துச்சு, கீழே வந்து ஓடலன்னு சொன்னேன். அங்கேருந்து க்ளீனாக இருக்காம பார்த்தீங்களா சின்ன பையன், ஓடி போய் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை போட்டால் சரி அப்படின்னு ஃப்ளக் பாயிண்ட்டை போடாம தலையில் அரைஞ்சி ஃப்ளக் பாயிண்ட்டை போட போகிறேன், எனக்கு தெரியாது போனாது அப்படின்னு ஒரு தரையை ஓட்டி வச்சுட்டு இருக்கண்ணே கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்கண்ணே. அது திருப்பி இதை திருப்பி பார்த்துட்டு அண்ணே ஒரு மெயின் ஸ்ப்ரிங் ஒன்று போயிட்டேண்ணே, அவ்வளோதான், ஒரு 400 கொடுத்தீங்கன்னா உடனே போட்டு விட்டுறலாம் அப்படின்னா. அங்கே வாங்கின 200, அவன் 400. என்னப்பா இது ஒன்றுமே இல்லாததுக்கு. அண்ணே நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா 600 ஆகும். சரி இல்லைப்பா நானே 400 தரேன். எவ்வளோ ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுறேன், நீங்கள் போய்ட்டு அந்த டீ குடிச்சிடுவாங்கண்ணா. 400 காசை கொடுத்து 200 வாங்கினது 200 400 கொடுத்து என்னடான்னு சொல்லிட்டு டீ குடிக்க போயிட்டான். அவன் க்ளீனரை மறுபடியும் ஒரு அறை கொடுத்து புட்டுக்கு தரமாக என்ன வேலை பண்ணுன்னு அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை மாட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. வந்தால் டீ குடிச்சிட்டு ஒரு பழைய ஸ்ப்ரிங் தானே போட்டிருக்கேன், வெளியில் போட்டிங்கன்னா 600, என்கிட்ட 400, அதுக்காக தானே உனக்கு எனக்கு நட்பு இது வரைக்கும் நீடிக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. இவர் போன பிறகு ஃபோன் வருது, ஏங்க காலையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு மெக்கானிக் கேட்குது. இருமா கடையில் இருக்கலாம், என்னால் வர முடியுமா, காலையிலேருந்து நெருப்பாக கொதிக்குது உடம்பு, பிள்ளைய கொண்டு போனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் வர்றாங்க. வண்டே கடையை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு நேரம் இங்கே போகிறோம். நேரம் பிள்ளைய அடிச்சுட்டு அங்கே போனோம் டாக்டர்கிட்ட கொண்டு போனேன். அங்கே டாக்டரும் ஒரு கம்பவுண்டர் தான் பெரிய விசேஷமாக இருக்கார். அவர்கிட்ட ஒன்று காட்டுறான். பார்த்த பிறகு உடனே ஊசி மருந்து இவரே போடுறாரு, எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் சொல்லுவாங்க தண்ணி ஊசி போடுற டாக்டர்னு ஊரில் பேராக இருக்கும் அங்கேருந்து. அது மாதிரிலாம் போடுறாரு. போட்டுட்டு 400 வாங்கினாரா 800 ரூபாய்க்கு செலவுங்க, அது முடிக்கிறாரு. இப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால், நாம் ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். கடவுள் பார்த்துட்டு மேலே சிரிக்கிறாரு. என்னப்பா உங்களை நல்லவராக தானே படைத்தேன், ஒரே உருவமைப்புள்ள ஒரே உணர்ச்சி உள்ள நீங்கள் ஒருத்தருக்கு ஏமாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கீங்களே, இதில் முடிவு என்னாலும் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு அவர் சிரிக்கிறாருங்க. இப்படி தான் வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருக்குங்க, யாரும் நடக்குதுன்னு போயிட்டுருக்குங்க. அதனாலுங்க இன்றைக்கி இல்லை திருமணமானவங்க நிறைய பேர் இருப்பீங்களா? நான் வந்து என்னென்னமோ வந்தேன். இல்லை வள்ளுவர் வாசுகி கதையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த காலத்தில் திருவள்ளுவர் வாசுகி அவங்க கதை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேங்க. திருவள்ளுவர் வாசுகி வாழ்ந்த வாழ்க்கையில் மனைவி அவர்கிட்ட எழுத்து பேசுகிறதே கிடையாது.
எழுத்து பேசுகிற அளவுக்கு இவரும் வச்சது கிடையாது. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் திருவள்ளுவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. தான் மனைவி ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாகணுன்றதுக்காக பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க. பழைய சோறு வச்ச உடனே வாசிகின்னு கூப்பிட்டாரு. ஏங்கன்னு கேட்டாங்க. கொஞ்சம் விசிறி எடுத்தாந்து கொஞ்சம் விசிறு அப்படின்னாரு. இப்போ உள்ள நிலைமை என்னாகும்? இப்போ உள்ள நிலைமையாக இருந்தால் இப்போ உள்ள நாம் என்ன வச்சிங்களேன், பழைய சோறு எங்கள் வீட்டுக்காரர் வச்சுட்ட உடனே இந்தா என்ன பண்ணுற கொஞ்சம் விசிறியாக விசிறணுமட்டுக்கு விசிறணுமா? பழைய சோறு வச்சு விசிற சொல்லியிருக்கீங்க. எங்கள் அப்பா அன்றைக்கே சொன்னார், அரை மூளை உள்ள கட்டிக்கிட்ட இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு பிடிச்சி வாருன்னு வாடுவாங்க. ஒவ்வொருத்த வருஷம் இந்த மாதிரி பெண்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா செய்யலை. பழைய சோறு சாப்பிட்டு பண்ணிங்க விசிறிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. இங்கேருந்து திருவள்ளுவர் வாசிகி. எப்போதுமே அந்த அம்மா வாசிகி அம்மா திருவள்ளுவருக்கு சாப்பாடு வைக்கும்பொழுது நத்தங்கோட்டில் தண்ணியும் ஊசியும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க சாகிற நிலைமை வந்துட்டு, அப்போ திருவள்ளுவரை கூப்பிட்டு, நான் இருக்கிற நிலைமை வந்துட்டுன்னு எனக்கே தெரியுதுங்க, என் மனசில் உள்ள ஒரு பெரிய விஷயத்தை சந்தேகத்தை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்றான். என்னம்மா சொல்லு அப்படின்னா. அப்போ அவர் கேட்டாங்களா, நான் உங்களுக்கு சாதம் பரிமாறின எத்தனை வருட காலமும் ஒரு நத்தங்கோட்டில் தண்ணியும் ஊசியும் கொண்டாந்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு எடுத்து போயிட்டு தான் இருந்தேங்கிறது. எதுக்காக கொண்டாந்து வச்சேன்னு எனக்கு தெரியலைங்களே. அதை சொன்னீங்கன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதி வரும்னு நினச்சினேன். வாசி அம்மா, நான் சாப்பிடும்போது நீ சாப்பாடு பரிமாறும்போது சாதம் ஏதாவது சிந்திட்டுனா இந்த ஊசியால் குத்தி நத்தங்கொட்டில் தண்ணியில் வந்து அலசிட்டு சாப்பாடு கூடயே வீடும் போட்டு சாப்பிட்றதுக்காகத்தான் அதை கொண்டாந்து வைக்க சொன்னேன். புண்ணியவதி தாயே, நீ எனக்கு சாதம் பரிமாறுறனாலெல்லாம் ஒன்று கூட சித்தமே இல்லை. அதனால தான் அது என்னத்துக்குன்னு உனக்கும் காரணம் தெரியாமல் விட்டாலும். இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைலாம் இப்போ கேட்கலாம் இல்லை. ஆனால் இப்போயும் இப்போ இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு கணவன் மனைவி. அப்பாங்க நடந்த விஷயம். அவர் கணவன், அவர் பேர் தனபாலன், மனைவி மனோரஞ்சிதம். அவருக்கு 70 வயசு, இந்த அம்மாவுக்கு 65 வயசு. பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க வீட்டில் செட்டில் ஆகி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்நியோன்யமான அன்பு, அத்தனை வயசும் பெரிய அன்பாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இந்த 65 வயசு மனைவிக்காரவங்க இருக்காங்கள்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, ஏங்க என் செல்லை எங்கேயோ மறந்து வச்சுட்டேங்க, ஒரே ஒரு ரிங் அடிங்க அப்படின்றாங்க. அப்போ ரிங் அடிக்கிறார் இவர். ரிங் அடிச்சிட்ட பிறகு அவருக்கும் பக்கத்தே தான் இருக்குது. மனோரஞ்சிதம், அவங்க பேர் மனோரஞ்சிதம். சொன்ன என்ன பேர் சொன்ன? மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் இதோ தான் செல்லு இருக்குது பாருன்னு பார்க்குறாரு. அந்த செல்லில் இவர் கூப்பிட்றாரு, எம்எஸ்ஜின்னு வருது, எம்எஸ்ஜின்னு வருது. என்னடா அது, நம்ம பேர் தனபால, ஒரு டி வரணும், டி வரணும், டி வரணும். அப்பா பேர் மோகனும், ஒரு எம்மு வரணும். உண்மையும் இல்லாமல் எம்எஸ்ஜின்னு எது ஒரு சம்மந்தம் இல்லாமல் வருது இங்கேருந்து. எம்எஸ்ஜின்னு யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே இதாக போயிட்டு அப்படி விட்டு மனோரஞ்சிதம் அப்படின்னா என்னங்கண்ணே, இல்லைம்மா உனக்கு நான் கால் பண்ணும்போது என்னுடைய பேர் வந்து தனபாலன்னு ஏதாச்சும் வரணும். இப்போ உன்னுடைய பேர் என்ன போட்டு வச்சுருக்கேன் சொல்லு, மை ஸ்வீட்டின்னு போட்டு வச்சுருக்கீங்க. அதுபோல் என் பேர் இதை வரணுமே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், இது ஒரு பெரிய விஷயம் போங்க அப்படின்னாரு. என்னடா இதை போங்கன்னு சொல்லி, எம்எஸ்ஜி யாராக இருக்கும், யார் பேராக இருக்கும், அவங்க அப்பா பேராக இருக்கும் மாப்பிள்ள ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு. கனவுகளுக்கெலாம் சாதாரண நம்ம விடாது, அங்கே எத்தனை வயசானாலும் யார் எம்எஸ்சி யார் எம்எஸ்சின்னு அப்படி ஆகிட்டு. அப்படியே ஒரு மாதம் போயிட்டு, ஒரு மாதம் கழித்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கால் பெயின், கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு, ஏமாட்டுறேன் அந்த அயோடாக்ஸ் டப்பி இருக்கா, அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வாங்கலை அப்படின்னா. வந்தாங்களாம். இந்த காலில் சுழுக்கு மாரி இருக்க பாதத்தில் கொஞ்சோண்டு போட்டு தடை விடுங்களேன் அப்படின்றாங்க. பாதத்தில் என்ன சற்று தடை விட்டுக்கிட்டே, மனோரஞ்சிதோ ஒன்று கேட்கவா, கேளுங்கண்ணே. இல்லைம்மா, அன்றைக்கி நான் செல்லு அடிச்சேனே, அப்போ உன் செல்லில் என் பேர் எம்எஸ்ஜின்னு வந்துச்சே, அந்த பேர் யார் அது கேட்கணும்னு சொன்னேன். ஐயோ என்ன இப்படி இருக்கீங்கன்னு சொன்னேன். சொல்லு மனோரஞ்சிதம், அப்போ தான் என் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவள் சொன்னாங்களாம், எம்எஸ்ஜி தானே, எம்எஸ்ஜின்னா நீங்கள் என்னோட கடவுள், மை செகண்ட் காட், போதுமா, நீங்கள் எனக்கு செகண்ட் காட், அதை தான் எம்எஸ்சின்னு பட்டிருக்க, மை செகண்ட் காட் தான் எம்எஸ்சி வரக்கணும். சொன்ன உடனே அப்படியே மனோரஞ்சிதோன்னு அந்த கால்லேயே அப்படியே வந்துட்டாலும். எவ்வளோ பெரிய மனுஷங்க, மை ஸ்வீட்டின்னு அவன் போட்டு வச்சுருக்காரு,
ஒரு எம்எஸ்ஜின்னு இவர் போட்டு வச்சுருக்காரு. வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு உயர்ந்த தாம்பத்திய உறவு பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம வாழணும் தான் இப்போ வந்து நிலைமையில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த இந்த ஒரு விஷயம் சொல்கிறேங்க. சொல்லாங்களா? அதாவது என்னென்னா, கணவன் மனைவி 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க. ஒரு பையனும் கூட இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்துகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் கால் வருது இங்கேருந்து, அப்பா இறந்துட்டாங்கன்ட்டு. இவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல. உடனே என்ன செய்ய சொன்னால், மனைவிட்ட போயிட்டு அது மாதிரி மாலதி அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, சரி இறந்துட்டுலாம் இருக்கட்டும், இப்போ தான் நம்ம போயிட்டு வந்தோம் ஊருக்கு, திரும்பி ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகணுன்னா பையனுக்கு டிக்கெட் போய் அதிகமாகும், இங்கேருந்து லீவு கிடைக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்றான். அப்பா இறந்துட்டான்னு சொல்கிறேன், லீவு கிடைக்கலன்னு சொல்கிறேன், எல்லாம் நினச்சிக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. ஃப்ளைட் டிக்கெட்டில் என்ன ஆகும் தெரியுமா, எவ்வளோ செலவு தெரியுமா, கொஞ்சம் கூட புரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாலதி சொல்கிறது செய், நான் போகிறேன், ஆஃபீஸில் லீவ் போட்டு ஃப்ளைட் டிக்கெட் பண்ணிட்டு வந்துடுறேன், உடனே போகணும்னு சொல்கிறேன். அப்பா 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 எப்போ பார்த்தாலும் அப்பான்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ளைட்லேருந்து வந்து உட்காந்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ சொன்ன கேட்க மாட்டேன். ஒருத்தர் பாருங்கள் 2-3 வீடு வாங்கிட்டாங்க. அமெரிக்காவில் 3 வருஷம் ஒரு வீடு கூட வாங்குறதுக்கு யோசிக்கிறது கிடையாது. இப்படியே போயிட்டு அப்பா அப்பான்ட்டு போயிட்டு இருந்தால் போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டே வரேன். அங்கேருந்து போனோன்னே வந்துடுது, காரை பிடிச்சி ஃப்ளைட்லேருந்து அது ஏர்போர்ட்லேருந்து காரை பிடிச்சி நிறைய வீட்டுக்கு போகிறாங்க. இருந்து வீட்டுக்கு ஒரு அமெரிக்கா வந்தோடனே எல்லாம் ஊரே தண்டு வந்து, தம்பி வாங்க 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 எல்லாம் சொல்கிறேன். எல்லாம் உள்ள பையனை அழிச்சிட்டு உள்ளே போயிட்டான். அந்த இவங்க அம்மா மட்டும் இவன் பொண்ணை பார்த்துட்டு வா 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 வான்னு சொல்லி கூப்பிட்றான். என்ன வா வாப்பா, சும்மா நடிக்காத, நீ அழுகுற மாதிரி நடிக்காத இங்கேருந்து. சரி வீடு கட்டிக்கிட்டு இருந்தோமே, வீட்டு வெள்ளம் முடிஞ்சிட்டா இல்லையா, இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் இங்கேருந்து அப்படின்னு சொன்னேன். மாலதி சொல்கிறது கேட்டி, நம்ம வீட்டு வேலை முடியலன்றதை தாண்டி உங்கள் அப்பா சாவை உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. என்னது, எங்கள் அப்பா இருந்துட்டாரா? என்னப்பா சொல்கிற? ஆமாண்டி, உங்கள் அப்பா தட்டி இறந்ததுன்னு சொன்ன பிறகு உழுந்தடிச்சு அப்பான்னு வர்றான், கட்டி விடுறான். அப்போ புருஷன்ட்டு கேட்குறான், நீங்கள் ஏன் சொல்லலை? நான் தான் சொன்னேன் அப்பா இறந்துட்டாருன்னு. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, நான் தான் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இவருடைய மாமனாரை பார்க்குறாங்க. இந்த பார்த்துட்ட பிறகு நேராக காலில் விழுந்து கண்ணீர் விட்டு, உங்கள் பையன் எங்கள் அப்பாவை நினச்சான், ஆனால் உங்களை நான் அப்பா நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிட்டு காலை விழுந்தேன். சரியா வச்சு. வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களாக நடந்த விஷயங்களாக வந்து அப்புறமா சில பேருக்கு இந்த பிறவி குணங்கள் இருக்க, அந்த பிறவி குணங்களை என்றைக்குமே மாற்ற முடியாதுங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேங்க. பூனைகள்லாம் சேர்ந்து பெரிய ஒரு குத்துச்சண்டை நடத்துனாங்க. அந்த குத்துச்சண்டையில் வந்து எல்லா நாடும் சண்டை, எல்லா பூனைகள்லாம் சேர்ந்து பெரிய குத்துச்சண்டை, உலக அளவுக்கு பெரிய குத்துச்சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குத்து சண்டையில் எல்லா நாடுகளும் தோத்து ஃபைனலுக்கு யார் வந்துட்டான்னு சொன்னால், சோமாலி நாட்டு பூனையும் அமெரிக்க நாட்டு பூனையும் தான் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. சும்மா அமெரிக்க நாட்டு பூனை கொழுன்னு அப்படி இருக்குங்க. சோமாலி நாட்டை பற்றி தெரியும் உங்களுக்கு, எலும்பு தோலுமாக நிற்கிறதுக்கு சீவம் இல்லாமல் நின்றுட்டு இருக்குங்க. அந்த சூழலில் ஃபைனல் 2 பூனையும் சண்டைக்கு ரெடி ஆகிட்ட உடனே விசில் அடித்தா வைக்கிறோம். பண்ண பிறகு இந்த கொழுன்னு இந்த அமெரிக்கா பூனை ரொட்டியும் பாலையும் குடித்து அப்படியே கொழு வந்து நின்றுச்சு. சோமாரியா பூனை நடக்கவே முடியாமல் தடுமாறி வந்துச்சு இங்கேருந்து. அந்த அமெரிக்கா பூனை வந்து எடுத்து கையை வாங்க காட்டியா அந்த சோமாரி நாட்டு பூனை ஓங்கி பாங்கி ஒரே அறையை அரைஞ்சி பாருங்கள், அப்படியே அமெரிக்கா பூனை சுற்றிட்டு கீழே வந்துட்டுங்க. கீழே வந்தோடனே 1 2 3 10 வரைக்கும் ஆடுறாங்க, எழுந்திரிக்கவில்லை. உடனே சோமாரி நாட்டு பூனை தான் ஜெயிச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தங்க பதக்கம் எல்லாத்தையும் அந்த பூனை கழுத்தில் மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த அமெரிக்கா நாட்டு பூனை முழிச்சு அந்த பதக்கத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியும், கிட்ட ஓடி போய், டேய் நீ எப்பட்றா என்ன ஜெயிச்ச அப்படின்னு கேட்டான். அப்போ பூனை தருவன் சொல்லிச்சான், நான் பூனை இல்லைடா, சோமாரி நாட்டோட புலி, சாப்பாடு தண்ணிலாம் ஒன்றும் இல்லாமல் பூனை மாரி ஆயிட்டேன் அப்படின்ட்டுச்சான். அதோட பிறவி குணம் போல பாருங்க, பூனை புலியாக இருந்தது பிறவி குணம் ஒன்றும் இல்லை. அதுமாதிரி பிறவி குணத்தை எதுவும் மாற்ற முடியாதுன்னு சூழல் இருந்துகிட்டு இருக்குங்க. நிறைய அப்படி போயிட்டுருக்கலாங்க. இங்கேருந்து இந்த இதை 2-3 விஷயங்களை மணி வந்து அதாவது என்னென்னு சொன்னால், நமக்காக அதாவது 2 நண்பர்கள் படகுல போயிட்டுருக்காங்க. படகுல போயிட்டுருக்கும்பொழுது
திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிக்குது. புயல் அடித்த உடனே படகு சுக்குநூறாக போயிடுது. சுக்குநூறாக போயிட்ட உடனே இவங்க 2 பேரும் படகை பிடிச்சிக்கிட்டு தத்தி தடுமாறி அப்படியே கரையேறிடுறாங்க. கரையேறி போட்டால் பெரிய காடு அது. அந்த காட்டில் 2 பேரும் நடக்கிறாங்க. நடந்து பக்கம் 2 பேர் போயிட்டுருக்காங்கன்னா பசி எதுவுமே கிடைக்கல. அப்போ 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க, நண்பா நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன், 2 பேரும் கிடைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் போகிறாங்க. ஒரு பக்கம் போகும்போது இங்கேருந்து ஒன்றுமே இல்லை. இடது பக்கமாக ஒருத்தர் போகிறார், வலது பக்கமாக ஒருத்தர் போகிறார். இடது பக்கம் போகிறவருக்கு ஒன்றும் கிடைக்கல, போயிட்டே இருக்கார். வலது பக்கம் போகிறவருக்கு டக்குன்னு ஒரு பெரிய ரஸ்தாளி வாழைத்தோட்டம் கிடச்சிடுது. பார்த்தா வாழைப்பழத்தோடனே சாப்பிட்றான். அதுக்கு பிறகு பெரிய ஆப்பிள் தோட்டம் ஒன்று கிடச்சிது. ஆப்பிள் தோட்டம் சாப்பிட்றான். அதுக்கு அந்தாண்ட பார்த்தோன்னா பெரிய கிராமமே ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ளவங்க இவனை பார்த்துட்டு தலைமுறை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஊருக்கே நல்லது கெட்டது எல்லாம் பண்ணிட்டு பெரிய வசதி வந்துடுது அவனுக்கு. அந்த ஊர்லேயே தலைவராக போயிடுறாங்க. இங்கேருந்து போயிட்டு அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்து உடனே இவருக்கு ஒரு 4-5 வருஷமாகுது. 4-5 வருஷம் ஆன பிறகு அந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணி குழந்தைகள் ஆகி அந்த குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் புறப்பட்ட ஊருக்கே போகணும்னு சொல்லி சின்ன ஒரு பெரிய போட்டு மாதிரி ஒன்று செஞ்சிடுறாரு. அப்போ போட்டு மாதிரி செஞ்சு மனைவி குழந்தைகளோட ஊருக்கு கிளம்பும்போது அசரீரி ஒன்று கேட்குது வானத்துலேருந்து. இந்தாப்பா உன்னை தான் கேட்குறேன், உன் நண்பர்களோடு நீங்கள் வந்தியே, இன்னொரு நண்பர் எங்கே யோசனை பண்ணுங்க. ஆமாம் ஆமாம் கடவுளே, ஆமாம் ஆமாம் கடவுளே. இல்லை கேட்குற சொன்ன உடனே நீங்கள் யார் பேசுகிறதுன்னு சொன்ன பிறகு நான் கடவுள் பேசுகிறேன்ப்பா அப்படின்றார். அப்படின்னு சொல்லுங்கள் கடவுளே அப்படின்றான். நீ வரும்பொழுது 2 பேரோட வந்தியே, நீ ஒருத்தன் தான் இருக்க, இன்னொருத்தர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நான் சும்மா நண்பனாக தான் பழகிட்டு இருந்தேன் தவிர அவனுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது, அதனால் அவனை பற்றி நினைக்கிறது இல்லை, அதனால தான் அப்போ நான் என் குடும்பத்தோடு நான் அங்கே போகிறேன் கடவுளேன்னு சொல்லுவேன். அட முட்டாளே, ஒன்று தெரிஞ்சிக்க, உனக்கு இவ்வளோ வசதி இசைதலும் கொடுத்தேன்னு சொன்னால் நான் கொடுக்கலப்பா. தினமும் உனக்காக அவன் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பாய் இல்லாமல் தூங்குவேன், என் நண்பன் பாய் இல்லாமல் தூங்க மாட்டான். நான் 2 வேளை பட்டியம் கிடந்தாலும் கிடப்பான், ஒரு வேளை கூட பட்டியம் கிடக்க மாட்டான். எல்லாமே அவனுக்கு கொடுக்க கிடக்கணும், உன்னை பற்றியே வேண்டிக்கிட்டு இருக்கான்ப்பா, அதனால தான்ப்பா இவ்வளோ உனக்கு கொடுத்தேன் அப்படின்னாரு. ஒன்றுமே சரிப்படலை. நண்பனை தேடிக்கிட்டீங்க ஓடுறான் இங்கேருந்து. இந்த நண்பன் நல்லா இருக்குன்றதுக்காகவே வேண்டிக்கிட்டு இருக்கான். கடவுள்கிட்ட நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டுதலை கேட்குறத விட மற்றவங்களுக்கு வேணும்னு கேட்கும்பொழுது அதை தான் உடனே கடவுள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்றதுக்காக தான் அது வந்து சொன்னாங்க. இல்லை அதுக்கு பிறகு நான் அஞ்சல் துறையில் இருந்தேன், நாடகத்துறையில் இருந்தேன். அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லாமல் என்னென்னமோ பேசிட்டு போகிற அனுப்பிங்க. நிறைய விஷயங்கள் செய்யலாம். கிண்டல் கேலி இருக்கு பாருங்கள், கிண்டல் கேலி வந்து பண்ணலாங்க, ஆனால் மற்றவங்க மனசு புண்படாமல் பண்ணணும், அதான் பிடிக்கும். எனக்கு கல்யாணம் ரொம்ப புதுசுங்க. எனக்கு ஒரு 27 வயசில் கல்யாணம் ஆகிட்டு, அந்த கல்யாண சமயத்தில் என் கூட படிக்கிறவன் நண்பன். அவன் நண்பன் என்ன செய்வான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் கிண்டல் கேலி பண்ணுவான். அவனை கண்டாலே எனக்கு பயம் வந்துடும். எனக்கு எங்கள் அப்பா கூட வந்துக்கிட்டு இருப்பாங்க இங்கேருந்து. எங்கள் அப்பா நல்லா தெரியும் இங்கேருந்து. இவன் எதுக்க வருவான், பயந்துருவான். ஐயோ என்ன கேட்க போகிறான்னு கடவுளேன்னு அப்படி சொரத்துக்கிட்டே வருவேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு சாத்விகம் என்ன செய்தி, ஸ்மோக் இருக்கா கூட அப்படின்வான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருவேன். டேய் அப்பாடான்னுவேன். அப்பாவா தெரியாது மன்னிச்சிங்கன்னு வேணுங்கன்னு கேட்டு போவாங்க. இப்படி எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள், அவ்வளோ தூரம் பண்ணுவான். நான் கல்யாணம் ஆகி காரைக்காலேருந்து நாகப்பட்டினம் போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி நானும் என் மனைவி உட்காந்துருக்கோங்க. பஸ்ஸில் வந்து ஏறினா பயந்தே போட்டாங்கண்ணா. ஆஹா என்ன பண்ண போகிறானே தெரியலேன்னு ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்கேன். வந்தான் கிட்ட, சாத்விகம் என்ன செய்ய நல்லா இருக்கியாண்ணா. நல்லா இருக்கேன்டா. என்ன இது யாரும் உன் தங்கச்சான்னு சொல்லி கேட்டான். தங்கச்சி இல்லடா என் ஒய்ஃப். என்ன நேற்று அடிச்சிட்டு போய் அது யாருன்னு கீழே இறங்கிட்டான். என்ன அவங்க உண்மையாக சீரியஸாக இருங்க. அப்போ நான் எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டேன். ஏன் ஒய்ஃப் வந்து 20 வயசு 22 வயசு 7 வயசு வித்தியாசம். என்ன பார்க்கன்னு சொன்னேன். அவன் சொன்னேன் சரி 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 நான் ஒன்றும் காதில் வைக்கல போங்க அப்படின்ட்டு. இப்படிலாம் வந்து சொன்னேன். அந்த மாதிரிலாம் கிண்டல் கிண்டல் பண்ணக்கூடாது இருக்கு. நாடகத்துறையிலேருந்து நான் கிட்டத்தட்ட நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கேன். அமைதிக்காகவும் சமாதானத்துக்கும் இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். இங்கே இந்த நாடகன்றதுலாம் ஒரு கஷ்டமான விஷயங்கள். அதில் உள்ள நகைச்சுவையை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு போகிறேங்க. இந்த நாடகன்றது வந்து இப்போ வந்து வச்சிங்களேன், நாடகத்தில் வந்து ஒரு நடிகை நடிக்கும்பொழுது நாடகத்தோட வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அப்புறமா என்ன ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறாரோ அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த ஆக்ஷன் விடுபடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் ஆடியன்ஸை பார்த்து மைக்கை பார்த்து கரெக்டாக பேசணும். இதெல்லாம் செஞ்சால் தான் நாடகம் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு தடவை என்ன செஞ்சேன்னு சொன்னால், சுதந்திரத்தில் நடக்குது. சுதந்திரத்தில் நடக்கும்போது ஒரு நாடகம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நாடகம் போட்டுக்கிட்டு போது இதெல்லாம் நகைச்சுவையான விஷயந்தாங்க. நாடகம் போட்டுட்ருக்கேன். அப்போ ரொம்ப முன்னேற்றம் கிடையாது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு சீன் ஒன்று எழுதியிருந்தேன். வில்லன் வந்து கதாநாயகனை சுட்டு கொல்ற மாதிரி ஒரு சீன் எழுதியிருந்தேன். அப்போ அவன் சுடும்போது சவுண்டு கொடுக்கணுமே, அந்த சவுண்டு கொடுக்குறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதுக்கு லைட் அடிப்பாங்க தெரியுமா நாடகத்துக்கு, அவங்ககிட்ட போய் சொன்னேன். சந்தானம்னு பேர். அவர்கிட்ட போய் சொன்னேன், சந்தானன்னு இந்த வில்லன் வந்து கதாநாயகனை சுடும்போது துப்பாக்கியை சுடும்போது சவுண்டு வேணும், அதுக்கு என்ன செய்வீங்க கேட்டேன். அப்போ சொன்னார், அட என்ன தம்பி சாத்மிக இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் அந்த சீன் வரும்போது கரெக்டாக என்ன சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயர் இருக்குது, 2 ஒயரும் இப்படி சேர்க்குறேன், டப்புன்னு சத்தம் வரும், துப்பாக்கி சொல்லி டப்புன்னு சத்தம் ஹிட் ஆகிடும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சொல்லிவிட்டு ட்ராமா ஆரம்பித்தேங்க. அன்றைக்கி சுதந்திர தின விழாவுக்கு அந்த நாடகம் இருந்துகிட்ருக்கு. இந்த 9வது சீன் வரும்போதெல்லாம் லேட்டாக ஆரம்பிச்சதுனால 11 மணி ஆகிட்டு. 11 மணி ஆன உடனே அந்த சீன் வருதுங்க. சீன் வந்த பிறகு கேட்டாங்க, டேய் வசமாக என்னிடம் மாட்டிக்கொண்டாய், என் துப்பாக்கிக்கு உன்னை இறைவாக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு வில்ல வந்து கல்லாதனை பார்த்து சுடுறதுக்காக டயலாக் படிச்சுட்டு என் துப்பாக்கிக்கு உன்னை இரையாக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை சுடுறான். இங்கேருந்து சவுண்டே வரல. அப்படியே கிட்ட வந்து என்கிட்ட சீன்கிட்ட வந்து என்னங்க சவுண்டே வரல அப்படின்ற அந்த பக்கம் வந்து நான் உடனே சவுண்டு கொடுக்குறேன், என்ன செய்கிறாருன்னு சொல்லிவிட்டு சீனை தூக்கிட்டு பார்க்குறேங்க. அசன் தூங்கிட்டு இருக்காரு அவர் பாட்டிலே. என்ன செய்யறதுண்ணா, நான் உடனே இங்கேருந்து உள்ளே இருந்தபடி சந்தானம் சவுண்டு குடியா அப்படின்றேன். இந்த பக்கம் திரும்பி பசங்களை பார்த்து சத்தம் போடாமல் பார்க்கணும் அப்படின்றார். என்ன ஒன்றும் பண்ணுறதே தெரியல எனக்கு. அப்போ நடிகர் வந்து ஒரு மூத்த கலைஞர், அவர்கிட்ட சொன்னேன் எப்படியாச்சும் ஒப்பேத்துப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே நினைஞ்சிட்டார், மூத்த கலைஞர் இல்லையா, துப்பாக்கி நினைஞ்சாருன்னு சொன்னால் தூக்கி போட்டுட்டு உன்னை கொள்வதற்கு ஒரு துப்பாக்கி எனக்கு தேவையா, என் கரங்களாலே உன் கழுத்தெடுத்து கொள்கின்றேன் பாருன்னு கழுத்தை பிடிக்கும் போது துப்பாக்கி சவுண்ட் கொடுத்து விட்டாருங்க. அப்படியா அவர் அங்கே போய் விழுந்து இவர் இங்கே போய் விழுந்து பெரிய சொல்லிட்டு, ஏன்னா நாடகம் வந்து எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு பாருங்க, இப்படி நிலைமையாக போயிட்டு. அப்புறம் ஒரு நாடகத்தில் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாடகத்தில் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது பகிரதன்றவர் தான் நடித்தார் இங்கேருந்து. அவர் பிஏ பட்டதாரி அப்பயே. அப்போ என்னன்னு சொன்னால், மாலதி நீ 1000 தடவை சொன்னாலும் சரி எங்கள் அப்பா சொன்ன கருத்தை மீறி என்னால் நடக்கவே முடியாது, இதான் டைலாக். மாலதி நீ 1000 சொன்னாலும் சரி எங்கள் அப்பா சொன்ன கருத்தை மாற்றவே முடியாது, இதான் வசனம். இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொன்னார், சார் இதை வெறுசாக சொல்கிறது நல்லா இல்லை சார், ஒரு டேபிள் வெயிட் இருக்குது, அந்த டேபிள் வெயிட்டை கையில் போட்டுக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், ஒரு நடிகை வந்து வசனம் பேசும்போது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு என்ன முறை அதில் இருக்குங்க. என்ன சார் இது சாதாரண விஷயத்தில் பாருங்கள், டேபிள் வெயிட், இது என்ன கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னாரு. சரி ஓகே கஷ்டம் இல்லைனா செய்யுங்க அப்படின்னு. டேபிள் வெயிட் சார் பாருங்க, மாலதி நீ 1000 சொன்னாலும் எங்கள் அப்பா சொல்கிறது மீறி நடக்க முடியாது, அந்த டைலாக் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். டேபிள் வெயிட் எடுத்தாருங்க. டேபிள் வெயிட் எடுத்துகிட்டு ரெடி சீன் டேக் அப்படின்னு சொன்னேன். டேபிள் வெயிட் எடுத்தார். ஹலோ டைலாக் எங்கே, ஓ டைலாக் பேசுகிறது, டைலாக் சாரின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுகிறார். ரெடி சீன் டேக் அப்படின்னு சொன்னேன். மாலதி நீ 1000 முறை சொன்னாலும் எங்கள் அப்பா சொன்னது மீற முடியாது, டேபிள் வெயிட் கையில் மாற்றிக்கிறீங்களா, ஓ மாத்திரையா சாரி ஒரு நிமிஷம் இருங்க சார். எவ்வளோ கஷ்டத்தை பாருங்கள். சினிமாவில் சாதாரண டேக் எடுக்கிற நாடகத்தில் அந்த டேக் பண்ண முடியாது. இப்போ செய்கிறேன் சார் சொல்லிவிட்டு மாலதி மாலதி எங்கள் அப்பா சார் இது வேலையாக வாழ சார் டேபிள் வெயிட் வச்சுட்டார். இவ்வளோ கஷ்டங்க. ஒரு சீனில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டிஸ் சேர்க்குறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் நாடகத்தில் இங்கேருந்து. அதோட என்ன பெரிய விஷயம் என்னன்னு சொன்னாங்க, சூப்பர் தங்கராசன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட உள்ள பெரிய கெட்ட பழக்கம் தெரியுங்களா, இயற்கையாக நடிக்க தெரியாதுங்க அவருக்கு. ஒருத்தர் அலையிற மாதிரி நடிப்புன்னு சொன்னால் அவரை உண்மையாலுமே அரைஞ்சிடுவார். அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை அவர் வச்சுக்கிட்டு. அப்போ ராஜேந்திரன் ஒருத்தர் இந்த சீனில் சரி என்ன சீன் சொன்னால், தன்னுடைய பையன் வீட்டில் இருந்துக்கிட்டு இருப்பார். அந்த சிங்கப்பூர் சூப்பர் அவருக்கு அவர் சிங்கப்பூர்லேருந்து வேலை பார்த்தவர் வந்திருப்பார். அப்போ ராஜேந்திரன்றவர் அவர் வீட்டுக்கு தேட்டு வருவார். அந்த சிங்கப்பூர்காரர் இருக்க மாட்டார். அந்த சிங்கப்பூர்காரர் பையன் நின்றுட்டு இருப்பார். அவன் கொஞ்சம் திமிர்தனமாக அந்த ராஜேந்திரன் அங்கேருந்து வருவார். ஏய் உங்கள் அப்பா என்னடா அப்படி எங்கடான்னு, எங்கள் அப்பா அவனை நீங்கள் பொறுமையாக பேசுறது, சிங்கப்பூர்லேருந்து பேசுனா உனக்கு வசதியாக இருக்குது எனக்கு வசதியாக இருக்குமாண்ணா பாருங்க, அப்புறம் நல்லா இருக்காது என்னடா நல்லா இருக்கான்னு அவங்க பையனை அரைஞ்சிடுவார். அரைஞ்சிட்ட உடனே சரின்னு சொல்லிவிட்டு இவர் போயிடுவார். அரைஞ்சிட்டு உடனே அவங்க அப்பா வந்தோடனே அவங்கள அப்பா வச்சுக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போவார். அப்போ இந்த நடிக்கவே தெரியும், நடிக்க தெரியாது அவருக்கு, அடிச்சாதான் முடியும். அப்போ சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாரு இங்கிருந்து, ஏய் யாரா அவனை அடிச்சது அப்படின்னு கேட்பார். அப்போ பையன் சொல்லுவான், இதோ நிற்கிறான் நீ வந்து அடிச்சதுன்னு அந்த ராஜன் கேட்பார். ஏட்டா என் பையனை ஏடா அடிச்சேன்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சிடுவார். ஓங்கி அப்படியே ரீஸ் கட் ஆகிடும்.
அறிவு கட்டவனே இல்லை ஓங்கி அரைஞ்சிட்டு ரிகர்சல் அடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு பெரிய சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அடியை வாங்கிட்டு. அப்புறம் சரி கூட்டணும் பேசாம இருங்க. என்ன சூப்பர் எத்தனை தடவை சொல்கிறது, அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. இல்லை சாரி சார் மன்னிச்சுங்க சார், ஐயோ சாரி சார்னு விட்டுட்டார். அடுத்த மாதிரி சீன் டேக்குன்னு சொன்ன பாருங்க, யார் அவன் அடிச்சது துடிக்கிற யோதான்னு சொன்ன உடனே போய் பலர் அரைஞ்சிட்டாருங்க. மறுபடியும் அறிவு கட்டணும் அப்படி இப்படின்னு மானாங்கன்னு இப்படி பேசிட்டாருங்க இது. அப்புறம் 3வது இதாங்க பெரிய காமெடி. ஏட்டும் சொன்னார், சார் இவர் வடிக்க தாங்க முடியல, சீன் போதும் சார்னாரு. அப்புறம் 3வது தடவை சீன் டேக்குன்னு சொன்ன பாருங்களேன், அவர் அடிப்பாருன்னு சொல்லிட்டுங்க பயந்து போய் அங்கேருந்து பெஞ்ச் இருந்துச்சு அது உள்ளே பூந்துட்டாருங்க. அது உள்ள ஒரு பூந்து இழுத்து போட்டு அடிச்சிட்டாருங்க அவர். ஏன்னா ரிகர்சலெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் இப்படி தான் சமாளித்து வர்றோங்க இங்கேருந்து. இவ்வளோ இதில் வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயங்க அது. சாமிக்கண்ணு தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஊரில் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை விட பெரிய விஷயங்களாம் சொல்லாத விஷயங்களாம் சொல்லுவார். உதாரணமாக ரோட்டில் வந்து ஒருத்தர் குழி நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இவர் எங்கேருந்து போனார், ஏய் ஏன்டா ரோட்டில் குழி போகிற, நிப்பாட்டுன்ற, யோ போயா கொடி கட்ட போகிறேன் குழி நோண்டிக்கிட்டு இருக்கேன், போயா உனக்கு என்னன்னு சொன்னேன்னா, இது அரசாங்க ரோடு போடுவேன்னு. அரசாங்கம் உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம், குழி போகிறதுக்கு உனக்கு எப்படி உரிமை இருக்குது, குழி போடக்கூடாதுன்னு எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு பாருங்க. அவர் கடைசியாக வந்து என்னென்னு சொன்னாங்க, அவர் ஒரு நாள் அவர் வாத்து வளர்த்தார். அந்த வாத்தை வந்து யாரோ திருடிட்டானோ இங்கேருந்து. திருடிட்ட பிறகு ஒரு பஞ்சாயத்தில் வந்து புகார் கொடுத்தாரு, என் வாத்தை 2 வாத்தை திருடிட்டானோ கேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. உடனே பஞ்சாயத்தில் திருடனை கண்டுபிடிச்சி தீர்ப்பு சொன்னாங்க, ஏப்பா 2 வாத்தையும் திருடிட்டானோ, இதுக்கு என்ன சொல்லலான்னு, வாத்து ஒன்று 5 ரூபா விற்கிறதுங்க அந்த காலத்தில், அதனால் 10 ரூபா வாங்கி கொடுத்துருங்க சரியாக போட அப்படின்னு சொன்னார் இங்கேருந்து. இல்லை 10 ரூபா கொடுத்துருங்க அப்படின்ன பிறகு அவர் சொன்னார், 10 ரூபா கொடுக்குறீங்களே, நான் என்ன வாத்தை விட்டு விற்றேன் இங்கேருந்து, நான் விற்ற மாதிரிலாம் 10 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்குறீங்க, வாத்துக்கு 10 ரூபா, அவன் செஞ்ச திருட்டுக்கு என்ன வழி, அதுக்கு மாதிரி போடுங்கன்னாரு. இப்படிப்பட்ட நியாயங்களை சொல்கிறவர் இங்கேருந்து. அதனால் இன்றைக்கு வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமானது, நிறைவான பகுதிக்கு நான் வரேன் இங்கேருந்து. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்றங்களில் விவகாரத்து வழக்குகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அது காரணம் வந்து இன்றைக்கு அமைந்திருக்கின்ற கணவன் மனைவி வாழ்க்கை. நான் பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், 10 பேர் வந்தாலும் 15 பேர் இருந்தாலும் இந்த 15 பேர் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு 15 பேர்ட்டு சொல்லி பெரிய விஷயமா போகும். ஜாதகம் பார்ப்பது எனக்கு தப்புன்னு சொல்லவில்லை. கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் பார்க்கறது தப்பே கிடையாது. அவர்களை விட அவர்கள் பெற்றோர்கள் அவங்களுடைய ஜாதகத்தையும் பாருங்கள் இன்றைக்கி, அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவர்கள் மட்டும் ஜாதகம் பார்த்து அவங்களுக்கும் ஜாதகத்தை பாருங்கள். இங்கேருந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு, இங்கேருந்து கல்யாணம் ஆன உடனே முதல்ல புருஷன் பண்ண 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சிக்காதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண விதத்தில் உடனே குழந்தைய பற்றுக்கணும் போல் நினைக்கிறலாம் கூடவே கூடாது. இவங்களுக்கு பின்னாடி விவகாரத்தை ஏற்படும் பொழுது குழந்தைகள் இருந்துச்சுன்னா அது பெரிய கஷ்டமான விஷயம். அதனால் நீதிமன்றங்களில் வழக்குகள் குறைய வேண்டுமென்றால் ஜாதகங்கள் பார்க்குறத விட முக்கியமானது பெண்ணு மாப்பிள்ளையோட கலாச்சாரங்களும் முக்கியமானது. அதை பார்த்து ஒத்துமை பார்க்கணும். ஒரு வீட்டில் பெண்ணை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு சொன்னால், நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்த்து அட்டடிச்சிட்டு மாதிரி படுத்திருப்பாங்க. காலையில் கோலம் போடும் தெரியும், வாசக்கூட்டம் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் எப்படி மாப்பிள்ளை வீட்டில் வந்து போகிறாங்கன்னா, காலையில் எழுந்தினா 6 மணிக்கு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு அது கும்பிட்டு இவங்க மட்டும் போகிற மாதிரி வளர்த்துருப்பாங்க. ஜாதகத்தில் இருந்தவருக்கும் பொருத்தமாயிட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. கலாச்சாரங்கள் அப்போ என்ன ஒத்துமை வருமா, சரி விட்டு வருமா? ஜாதகத்தை விட பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கலாச்சாரங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெற்றோர்கள் அதான் கவனிக்கணும். ஒரு இடத்துல நடந்தது இங்கேருந்து, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு 8 பொருத்தம் 10 பொருத்தம், கல்யாணத்துக்கு எல்லாம் எக்கச்சக்கமாக ஆகிட்டேன். இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போனாங்க, பார்த்தாங்க வீடு எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் ஒன்று மிச்சம். பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து ஏக பொருத்தம் ஆகிட்டு. அப்புறம் சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை அப்பா போனார். அங்கேயும் போய் பொண்ணு வீட்டில் பார்த்தாரு, வாசலில் பெரிய ஃபோட்டோ, யார் ஃபோட்டோ, அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அப்பாவோடைய ஃபோட்டோவை வீட்டில் வந்து இவ்வளோ பெருசாக வச்சுருக்காருன்னு அவர் பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் அப்பா ஃபோட்டோ இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். சொல்லார் இவர். அப்போ அவர் சொன்னார், எங்கள் அப்பா ஃபோட்டோ கிடையாதுங்க, மாமனார் ஃபோட்டோ அப்படின்னாரு. மாமனார் ஃபோட்டோவா அப்படின்னாரு. அப்போ அவங்க சம்பந்தி அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஆமாங்க எங்கள் அப்பா ஃபோட்டோ தான் வச்சுருக்காரு, ஏன்னா இந்த வீடு கட்டும்போது அவங்க அதை எங்கள் அப்பா தான் ரொம்ப உதவி பண்ணாங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார் பொண்ணோட அப்பாட்ட,
அப்போ இந்த வீடு வந்து உங்கள் மாமனார் வந்து பணம் கொடுத்து நீங்கள் கட்டினீங்களா? இல்லை இல்லை சார், நான் வந்து லோன் போட்டு தான் கட்டினேன் அப்படின்னாரு. இஎம்ஐ போட்டு தான் நான் கட்டினேன் அப்படின்னு. அப்படியா? இஎம்ஐ போயிட்டு கட்டப்போ ஏன் உங்கள் மாமனார் உங்கள் இதை வந்து இவ்வளோ தூரத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டவுடனே இல்லை எங்கள் அப்பா தான் வந்து அப்பப்போ வந்து எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி ரொம்ப சந்தோஷங்க வரேன்ட்டு போனார். போன பிறகு அவங்க அண்ணன்கிட்ட சொன்னார், இந்த பொண்ணு இடம் வேணாம் நமக்கு அப்படின்னு. நிப்பாட்டு கல்யாணம் இல்லை பைத்தியம் முடிச்சுட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஏற்பாடு பண்ணுற சொல்லணும். காரணம் எதுவும் கேட்காதீங்க, வேணாம் இந்த இடத்துல நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் வேணான்னு சொல்லிட்டுங்க சொன்னேன். எவ்வளோ சொல்லி கேட்கலீங்க. அப்புறமா ஒரே ஒரு நாள் தனியாக சொன்னார். போனேன் பார்த்தேன், இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை காணும் வீட்லேயே, மாமனார் ஃபோட்டோ வச்சுருக்காரு. என் பையனும் அந்த நிலைமைக்கு ஆளாயிரரூவா வேணவே வேணான்ட்டான். அதனால் வந்து வாழ்க்கை இன்றைக்கு வந்து மனசுக்கு நிம்மதி முக்கியம். சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையில் அமைதி சமாதானம் வேணும். இந்த அமைதி சமாதானம் வர்றதுக்கு, நல்ல சிந்தனையில் வர்றதுக்கு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கைகளை உருவாக்கி நமக்கு மட்டும் இல்லை நம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லவைகளை செய்வோம் என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை அதிகாரிகளுக்கும் மற்றும் உள்ள அனைத்து அலுவலர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.